திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் வியாழக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிராமத்தைச் சேர்ந்த சைவநெறி செம்மல் சிவத்திரு சேகர் ஐயா அவர்கள் நம்மோடு உரையாற்றி வருகிறார்கள். அவருடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொற்பாதங்களையும் மனமொழி மிகளாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம். பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறொன்றில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர் திரு தேவாரம் திருவாசகம் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. 5 கரத்தனை ஆனை முகத்தினை இந்த நிலம்பெறை போலுமேற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருச்சிற்றம்பலம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம் ஏனி நுடங்காத பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருச்சிற்றம்பலம். இனி நிகழ்ச்சியில் இனித நுழைவோம். ஐயா வாங்க ஐயா. வணக்கம். எல்லாம் வல்ல சிவபெரும்பொருளின் திருவருளும் குருவருளும் என்று மொட்ட வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடர்கிறேன். நான் தொடர்ந்து அற்புத நிகழ்வுகள் நமது சமயாச்சாரியார்கள் 4 வரலாற்றிலே இறைவன் வெளிப்பட்டு தோன்றிய அந்த அற்புத நிகழ்வுகள். இது கிட்டத்தட்ட 70க்கு மேல் இருக்கிறது. அன்பர்களுக்கு ஒரு 15-20 தான் தெரியும். பொதுவாக தொடக்க நிலையும் நடுநிலையிலையும் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அது கூட என்னன்னா ஒரு கேள்வி ஞானத்தால் தான் இருப்பாங்க. அப்பர் பெருமான் பாம்பு கடித்து இறந்தவனை உயிர்ப்பித்தாரு, அதுல ஞானசந்தர் உயிர்ப்பித்தாரு, கதவு திறந்தாங்க மூடினாங்கன்னு அது நுண்மையாக அறிந்திருக்க மாட்டார்கள். ஏன்னா நமக்கு இந்த முழு நம்பிக்கை இருக்குன்னா ஒரு கதை போக்குலையோ சினிமா போக்குலையோ அப்படி நாம் போய்விடக்கூடாது. உண்மையாக அந்த நிகழ்வுகள், அந்த வரலாற்று நிகழ்வுகள் பலவற்றுக்கு அவர்களுடைய வாக்கே சான்றாக இருக்கிறது அல்லது பிற ஆச்சாரியர்கள் இருக்கிறது. ஒரு உதாரணமாக பாத்தீங்கன்னா பிற வாக்குகள் சான்று 1000 பொழில்கள் கழுமல ஊரருக்கு அம்பன் 1000 கொடுக்கும் ஆவணத்துறையினாரே என்று சொல்லி 1000 பொருள் கொடுத்தது அந்த திருத்தலத்துக்கு போகும் திருநாவுக்கரசு பெருமான் அந்த பதிவு செய்வார். 1000 பொழில்கள் சூழ்ந்த கழுமல ஊரருக்கு அம்பன் அழகிய 1000 கொடுக்கும் ஆவணத்துறையினாரே என்று பாடியிருப்பாரு. இடர்நந்தல் என்னும் பாடும் பொழுது விலையுடைய அருந்தமிழ் மாலைன்னு பாடியிருப்பாரு. 1000 பொருள் கிடைச்சதா அவர் சொல்ல மாட்டார். சேக்கிழார் இதை சொல்வதற்கான உறுதியான ஆதாரம் அப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனைய பல அற்புத நிகழ்வுகளில் அந்த ஆச்சாரியார்கள் வாக்குகளே சான்றுகளாக அமைந்து நம்ம ஞானசம்பந்த பெருமான் எதற்காக பிறந்தாரோ அந்த முதன்மை காரணம் அது நிகழக்கூடிய அந்த ஒரு சூழலிலேயே நாம் அமர்ந்திருக்கிறோம். அங்கே மதுரையிலே அந்த புறப்புற சமயத்தார் சமணர்கள்லாம் 80 குண்டங்களில் எல்லாம் தங்கி இருக்கிறார். இங்கே நீர் அணிய முடியாத நிலை ஏற்படுத்தி விடுகிறது. ஏனெனில் அரசனே சமயத்தை அது உயர்ந்தது என்று அவன் உள்ளத்தை மாற்றி அந்த சமயத்தை பற்று செய்து விட்டார்கள். அதனால் திருநீர் அணிந்தவர்களை கண்டாலே தீட்டு, அவர்களை கண்டேன் என்று சொன்னாலே தீட்டு என்று அவ்வளவு ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு ஒரு கசப்பான கொள்கை அங்கே வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதுபோல் யாருமே மன்னன் முன் அங்கே திருநீர் அணிந்து தோன்ற முடியாது. ஆலவாயிலை எப்படிப்பட்ட ஒரு திருத்தலம், இங்கே சொக்கரம் இருக்கக்கூடிய திருத்தலத்துல அப்படிப்பட்ட ஒரு சூழல் எல்லாமே இறைவனுடைய திருவிளையாடல்.
அந்த சூழ்நிலையில என்ன செய்யறாங்க, வேறு வழி இல்லாம அதை வந்து பின்பற்றக்கூடியவர்கள் அங்க மங்கையர்க்கரசி அந்த மன்னனுடைய மனைவி, அடுத்தது குலச்சரியார் என்ற ஒரு அமைச்சர், இவர்களுக்கு என்ன செய்வது என்றே தெரியாத சூழல். ஏன்னா அரசனுக்கு எதிராகவும் சிந்திக்க முடியாது, ராஜ துரோகம் ஆயிடும். இது என்ன செய்வது என்று ஞானசம்பந்த பெருமான் தான் வேதாரண்யத்தில் இருக்கிறாரு, திருமறை காட்டில் செய்தி. இந்த செய்தி இங்கே உள்ள சூழலை போய் அங்கே அவருக்கு தெரியும் என்று சொல்கிறார்கள். அந்த தூதுவர்கள் வந்து அங்க உள்ள நிலையை எடுத்து சொன்ன உடனே ஞானசம்பந்த பெருமான் இங்கே அப்பர் பெருமானிடம் விடைபெற்றுக் கொண்டு புறப்படுகிறார். எல்லையை அடைகிறார், பல தலங்களை எல்லாம் வணங்கி மதுரை எல்லையை வணங்கி எல்லையை அடைந்தவுடன் குலச்சரியார் எதிர்கொண்டு பணிந்து வரவே இருக்கிறது ஆளவா என்று இந்த சூழல்களாலேயும் இந்த மாநிலங்களாலேயும் சூழப்பட்டு அதுவோ தெரிகிறது. அதுதான் ஆளவாய் என்று சொல்ல அந்த மங்கையர்க்கரசியாரும் குலச்சரியாரும் இந்த இப்படிப்பட்ட சூழலையும் இப்பொழுது உள்ள சூழல்ல நம்ம அன்பர்கள்லாம் எப்படி வந்து இந்த சைவத்தை வெளிப்படையாக உதாரணமாக நம்ம நடராஜனையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். வெளிப்படையாகவே வந்து அந்த சமய காப்பு அந்த உணர்வோடு செயல்படக்கூடிய அப்படிப்பட்டவர்கள் வந்து சிலர் தானே அப்போ இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை வந்து போற்ற வேண்டும். இப்படிப்பட்ட சூழல்லையும் ஏன்னா அரசனை வேறு நோக்கத்துல எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது. சமயத்திற்கு வந்து காப்பு இல்லை. அந்த சூழல்லையும் பரசாமிகளோட இடர்கள் இப்பொழுது எப்படி 2 சமயங்கள் அங்கே இடர்படுத்துகிறதோ அப்பொழுது அங்கே இருந்திருக்கு. அப்படிப்பட்டதையும் இப்படி திருத்தொண்டு செய்கிறார்கள் என்று அவரை காண வந்தேன் என்று சொல்லிதான் சொல்றாரு. அப்புறம் மங்கையர்க்கரசி புலவர் என்று இருவருடைய சிறப்பையும் பன்னலம் உலகை குலைச்சிறை எனும் இவர் பணியும் அந்நலம் பெருசீர் ஆளவாய் அன்னை என்று சொல்லி சொல்றார். இவர்கள் இருவருடைய பணியும் கொள்ளக்கூடிய ஆளவாய் என்ன இது பெரிய விஷயம். பணி கொண்டு அருள்கிறது பெருசு. இப்ப நடராஜன் இருக்கிறார். இப்ப நாங்கெல்லாம் வந்து இழப்புல இதெல்லாம் பண்றோம். மற்ற ஏனைய நண்பர்கள் வந்து தமிழகமா இருக்கட்டும், வெளி மாநிலங்களாக இருக்கட்டும், பல திருத்தொண்டுகள் செய்யறாங்கன்னா இறைவனால் பணி கொண்டு அருளப்பட்டால்தான் வந்து செய்யணும். பிணிகொள் சடையினீர் மணிகொள் பெற்றரு நீர் அணிகொள் நீர் பணி கொண்டர்கள் பண்ணி ஞான சம்பந்தர் பெருமானே கேட்பார். ஏன்னா காசு நமக்கு கொடுக்குறாரு, அப்பர் பெருமான் கைத்து தொண்டு செய்கிறாரு, அதனால அவருக்கு சொக்கத்தம் கத்தி கொடுக்குறாரு. நாம் எதுவுமே இறைவனுக்காக பணி செய்யவில்லை என்று அருளுமே என்று இந்த வாசி தீரவே என்ற அந்த தொடர்பாக நிறைய அன்பர்கள் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அதுல வந்து கேட்பாரு. இங்கேதான் சொல்றாரு அண்ணலம் பெற அண்ணல் என்று சொல்லி ஆளவா ஈசன்னு சொல்லி ஞானசம்பந்தர் பாடுறாருன்னா பணிகொண்டு அருளப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரியவர்கள் நம்ம திருத்தொண்டு செய்யக்கூடிய அன்பர்கள். பன்முக பணிகள் இருக்கு, உழவாரம் இருக்கு, இசைக்கருவி இருக்குது, ஆலயத்தை வந்து சரியை கொண்டு கிரியம் எல்லாமே செய்யக்கூடியவர்கள் எல்லாமே இறைவனுடைய அருள் பெற்றவர்களால் தான் அங்கே பணி அதெல்லாம் செய்ய முடியும். அப்படிப்பட்ட தொண்டு நீர்மையில் இருக்கும் பொழுது இந்த புறப்புற சமயத்தார் இவர் தங்கி இருக்கக்கூடிய மடத்திற்கு தீ வைக்கிறாரு. அப்புறம் தீயை அவர்களுக்கு வந்து ஏவுறாரு. அது பாண்டியனை போய் பற்றி விடுகிறது. இவர்கள் பதை பதைத்து ஓடுகிறார்கள். அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்து காக்க முயற்சி செய்கிறார்கள். அரண்மனை வைத்தியர் அந்த புறப்புற சமயத்தாரெல்லாம் எதுவுமே முடியல. நீங்கள் எல்லாம் அகன்றது போற அப்ப மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் மன்னனிடம் வந்து நேற்று இரவு இவர்கள் செய்த தவிர இங்கே அவர்கள் தங்கியிருந்த மட தீ வைத்து விட்டார்கள். அடியார்கள் தங்கியிருந்த மடத்திற்கு அவ்வளவு பெரிய பாதகம் செய்து விட்டார்கள். அதன் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு தீங்கு இருந்திருக்கிறது. அவர் வந்தால்தான் இது தீரும் என்றவுடன் உடனே அழைத்து வாருங்கள் என்று சொல்ல இவர்கள் அவரிடம் போய் பணிந்து வணங்கி சொல்ல சரி ஆளவாய் அண்ணல் திருவுருவம் அறிவேன் என்று அங்கு காட்டுமா ஒரு அது போக்கு என்று ஒரு திருப்பதிகம் பாடி திருவுலகம் இருக்கிறதா இறைவா அவர்களை நான் வந்து வெல்ல வேண்டும் என்று விளைகிறார். அடுத்தது ஞானம் நின் புகழை மிக வேண்டும் தென் ஆளவாயில் வேள்வியை நிந்தனை செய்தவர்கள் ஆதர்மில்லி அமர்ந்த தேரரை வாதில் வென்று அழிக்க திருவுலகு என்று விளைகிறார். இறைவனுடைய விடை கிடைக்கிறது. அப்புறம் கூடல் ஆளவாய் கோணை விடை கொண்டு மாடக்காழி ஞான சம்பந்த பெருமான் அங்கே அரண்மனையை நோக்கி புறப்பட்டு போகிறார். பின்னால் வந்து சிவிகையில வராங்க. அதுக்கு முன்னதாகவே குலச்சரியார் போய் மன்னரிடம் ஞானசம்பந்த பெருமான் எழுந்தருளி வருகிறார் என்று அப்படி என்றால் வந்து என்று சொல்லிவிட்டு ஒரு பொன்மணி பீடத்தை எடுத்து போடுங்கள் என்று என்னுடைய தலைப்பகுதியில் இஸ்லாமிய சொல்ல அந்த
புறப்புற சமயத்தார்கள்லாம் கண்டு அதிர்ச்சி அடைகிறார்கள். நாம எல்லாம் இப்படி நின்று கொண்டிருக்கிறோம். அங்கே வரக்கூடியவருக்கு வந்து ஒரு பொன்மணி பீடத்தை வந்து அப்படின்னு சொல்லி அவர்கள் அப்படி வந்து எல்லாம் ஒரு நிலை இருக்கு. நாங்கள் வந்து எங்க எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க. எங்களால் தெரியாமல் அவர்களுக்கு இருந்தாலும் நாங்களும் தீர்த்தோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். உங்கள் சமயத்தை காக்க வேண்டும் என்றால் என்று சொல்கிறார்கள். நான் கைதவம் பேச மாட்டேன் என்று கைதவன்னு சொன்னா நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படி என்று பொய் சொல்கிறார்கள். அப்புறம் ஞானசம்பந்த பெருமான் அங்கே வருகிறார். வந்தவுடன் அவரை வந்து வரவேற்று இந்த பெருமடி பீடத்தை காமிக்கிறார். அவரை பார்த்த உடனே பாதி இந்த கஷ்டங்கள் கூறுவது போல அப்படி இருக்கிறது. அவர் ஏறி அங்கே அமர்கிறார். நீங்கள் எந்த ஊர் என்று கேட்டவுடன் அந்த 12 பேர்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு திருப்பதி அங்கே பாடுறாரு. 12 பேரு பிரம்மபுரம், வேணுபுரம், புகழி, வெங்கூர், சிரபுரம், சுந்தராய் இப்படியாக கழுமலம், சிகாழி என்று இந்த 12 பெயர்களையும் கோவை செய்து ஒரு சக்கர மாற்றாக ஒவ்வொரு பெயரையும் முன்னதாக வைத்து அந்த அற்புதமாக அந்த திருப்பதிகத்தை பாடி தான் வந்து இந்த சீர்காழி வந்து சொல்லுகிறாரு. இப்ப அந்த சூழ்நிலையிலிருந்து அதிகம் பாடி முடிச்சோன்னா அந்த சூழ்நிலை வந்து நம்ம ஒரு 5, 6 பாடல்கள் பெரிய புராணத்துல இருக்கு. இதை நாம் பார்த்துவிட்டு இந்த மானிய நேர்வழி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவி கேள் என்று சொல்லி விழித்து ஒரு திருப்பதிகம் பாடியிருக்கிறார். அதை நாம் இன்றைக்கு வந்து அந்த பொருளை கண்டால் நேரம் சரியாக இருக்கும். இப்போ வந்து 754 வரை சென்ற வகுப்புல பார்த்திருக்கோம். அந்த பொன்மணி பீடத்திலிருந்து அந்த 12 பேர்களையும் கோவை செய்த அந்த திருப்பதிகத்தை அங்கே பாடியவர்களி தன்னை அறிமுகப்படுத்துகின்றார். அந்த பாண்டிய பிள்ளையார் அடுத்தது 755வது பாடல் திருஞான சம்பந்த புராணம் பெரிய புராணம் என்கிற பெரிய புராணம். 755வது பாடல் பிள்ளையார் செம்பொன் மணி பீடத்தில் இருந்தபோது உள்ளம் நிறாமையினால் உழையிருந்த காரமணர் கொல்லுமணத்து இடையச்சம் மறைத்து முகம் கோபத்தி துள்ளிகள் சிவந்து பல சொல்லுவார். இவரை பொன்மணி பீடத்துல வச்சோம்னா அவர்களால் பொறுத்து கொள்ள முடியல. நம்ம இவ்வளவு பேரு நிற்கிறோம். நம்ம வந்து நமது சமயத்தை சார்ந்து இருக்கிறான் அவரை வந்து பொன்மணி பீடத்தில் வந்து போட்டு நிறுத்தி வைத்து விட்டு நம்ம இப்படி என்று சொல்லி பிள்ளையார் செம்பொன்மணி பீடத்தில் இருந்த பொழுது உள்ளம் நிறை பொறாமையே அவர்கள் உள்ளம் முழுவதுமாக அப்படி நிறைந்திருக்கிறது. அவ்வளவு ஒரு மோசமான சூழல் பொறாமையே நிறைந்திருக்கிறது. உள்ளம் நிறை பொறாமையால் உழை இருந்த காரமுடர்னா அங்கே சூழ இருந்த கருமையான நிறத்தையுடைய மேனியுடைய அவன், அதாவது புறம் மட்டும் கருமை இல்லையா, அகமும் கருமை. காரமுனர் கொல்லு மனத்து இடையச்சம் அவர்களுடைய மனத்துல என்னன்னா அவன் அச்சம் இருக்கு. ஆனா வெளியில முகத்துல உள்ளுக்குள்ள பெரிய அச்சம் இருக்கு. நம்ம இன்றைக்கு வந்து வென்று விடுவார்கள். ஞானசம்பந்த பெருமானுக்கு இறைவன் வெளிப்பட்டு அருளிய அருள் அவ்வளவு வரலாறும் அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் எவனாவது வந்து ஒரு சமயத்தை வந்து பற்றி பிடிச்சிட்டான்னா குடும்ப இப்படி மாதிரி பிடிச்சிட்டு எவ்வளவுதான் அந்த நம்ம சமயத்துல நன்மைகள்லாம் நடந்து நலன்கள்லாம் வெளியே பெற்றாலும் விதியில முடியாது என்பதற்கு புரியுதில்லை. இது போல ஞானசம்பந்தத்தை முழுமையான வரலாறு சமணர்களுக்கு தெரியும். முன்னதாகவே சொன்ன சென்ற வகுப்பு போகும்போது 10வது பாடல்ல இவர்களை இதை பற்றி தானே பாடியிருக்காரு. அவர்கள் பொய்யுரை எல்லாம் கேட்காதீங்க. தமிழகம் முழுவதும் மதுரையில் உள்ள அங்க உள்ள அந்த புறப்புற சமயத்தாருக்கு இவர்கள் மூலம் அங்க தகவல் போயிட முடியாது. அதனால அவங்களுக்கு வந்து என்னன்னா அச்சம் மறைத்து முகம் கோபத்தில் அதாவது கோபம் அப்படியே தீயை கொழு போல வந்து அவங்க ஒரு கோபம். ஏன்னா அரசனோட அகால போயிடும், நம்ம வாழ்க்கையெல்லாம் கெட்டு போயிடும், நம்ம விருத்தி கெடுன்னு சொல்லுவோம். முன்னாடியே வந்து நம்ம தீயை வைக்க முயன்று அதை தோற்றுவிட்டோம் என்பது அறிந்தால் நமது விருத்தி கெடும், நம்ம போய் தீ வைத்துடுவோங்கிற மாதிரி. இப்போ வந்து நம்முடைய நன்மைகள்லாம் கெட்டுப்பட்டது, நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவெல்லாம் கெட்டு போயிடும் எல்லாம். இப்ப வந்து என்ன ஆயிடுதுன்னா அந்த இந்த சமய கொள்கையிலிருந்து வெளியே விடுகிறது. சமய நூல்கள்ல நல்ல செய்திகள் எல்லாம் சொல்லி நெறிப்படுத்தப்பட்டிருந்தா கூட
அந்த சமயத்தை சார்ந்தவர்கள் அந்தந்த நூல்கள்ல சொல்லப்பட்ட சமயத்தின் வழி மொழிகள் என்ன நம்ம சைவம் இருக்கோம், நம்ம சனாதன தர்மம்னு சொல்றோம், இந்து தர்மம்னு சொல்றோம். வழி வழியாக ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்து வருகிறோம். பிற சமயத்தாரை நாம் எந்த காலத்தையும் அழித்து ஒழிக்க வேண்டும் என்று எந்த காலத்திலும் நமக்கு நினைத்ததே கிடையாது. ஏன்னா தர்மமே நம்ம உள்ளத்துல வீரர்கள் ஊறி இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் அப்ப அவங்களுக்கு என்னன்னா அந்த நூல்கள்ல இருந்து பிறழ்ந்து வருவாங்க. அதுதான் பெரியது. நூல்கள்ல என்ன சொல்லப்பட்டோ அதன் வழி நான் அந்த சமயத்தை சேர்ந்தவன் என்று சொல்லி இல்லை நான் சைவத்தை சார்ந்தவன் என்று இல்லாத தவறுகள்லாம் நான் செய்தேன்னா என்னை விட இழிந்தவன் எப்படி இருக்க முடியும்? தான் இங்கே நடந்திருக்கு. அதனால உண்மையாயிடுதுன்னா கோபம் வந்துடுது. ஏன்னா கோபத்தி துல்லியம் தீயே துள்ளி எழுதுறது கூட அவங்களுடைய கண்கள் சிவந்து வாயில் வந்ததெல்லாம் சொல்றாங்க. அவர்கள் கூட்டமாக நிற்கிறார்கள். இவர் ஞானசம்பந்த பெருமான் மட்டும்தான் இங்க பக்கத்துல மங்கையர்க்கரசியார் இருக்காரு, குலச்சரியார் இருக்காரு, அரசவை அந்த பணியாளர்கள், அமைச்சர்கள், தலைவர்கள், அப்புறம் அந்த அந்த புறப்புற சமயத்தை சேர்ந்த அவர்கள் தானே இருக்கிறார்கள். அந்த ஒரு சூழல் அவங்க பாட்டு கூட்டமா காலை அடுத்த பாட்டு காலை எழும் கதிரவனை புடை சூழும் கருமிகிழ்போல். ஞானசம்பந்த பெருமான் எப்படி இருக்காருன்னா காலையில எழுத கதிரவன் போல் இருக்காரு. அந்த காலையில எழுதக்கூடிய கதிரவனம் இந்த மேகங்கள்லாம் மறைத்தது போல மறைத்து வருகிறார்கள். நான் பார்த்திருக்கேன்ல ஒவ்வொரு நாள் காலையில சூரியோதயம் ஒரு 7-8 மணி வரையிலும் மேகங்களால் மறைக்கப்பட்டு வரும்ல. அதை உதாரணமாக இருக்காங்க. இவர் கதிரவனாட்டம் ஒளி வீசக்கூடியவர், ஞான ஒளி வீசக்கூடியவர், இவர் சிவ ஒளி வீசக்கூடியவர். அவர்கள் இருட்டுக்கு உதாரணமாக இருவர் போல அந்த பிறவியை வீணடித்து அந்த இருளை நோக்கியே நடத்துபவர்கள். நாம் ஒளியை நோக்கி நடக்கிறோம். அப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். காலை எழும் கதிரவனை புடைனா பக்கம் என்ற பொருள், புடை சூழும் கரும் மிகில் போல் பீலிசேர் சமன் கையர். பீலினா மயில் தொகை வைத்திருக்கக்கூடிய, சமன் கையர்னா கீழ் மக்கள்னு அர்த்தம். பிள்ளையார் தமை சூழ்வார். ஞானசம்பந்த பெருமானை சூழ்ந்து கொள்கிறார். எதிரே நின்றவர்கள் ஏதோ சத்தம் போட்டுட்டு அவர்களோட நூலோட கொள்கையெல்லாம் கொள்கையா உயர்வா எண்ணி தமை சூழ்வார். ஏழரை வாதினால் வெல்வதற்கு எண்ணி இவர்களை இவரோட நம்ம வாத செய்து இவரை வென்று விட வேண்டும் என்று எண்ணி எண்ணிட்டு வரான். அவன் நூல்ல உள்ள கொள்கைகளை எல்லாம் எடுத்து சொல்லி இவ்வளவு உயர்ந்த கொள்கை உங்கள் சமயத்தில் இருக்கிறதா என்று கோட்பாட்டுவாதத்துக்கு தான் அவன் வரான். இதை நமக்கு அதுவே உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றது. இது இதை படிக்கலைன்னா அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாது. நீங்க ஏதோ வாதம் நடந்தது, விபூதிய திருநீற்றை தடவுனாரு, பாடினாரு, அவனுக்கு தீர்ந்து போச்சு, அவன் தோத்துட்டான். இப்படிதான் போகக்கூடாது. இங்க என்ன நிகழ்ந்ததுன்னா அவன் கோட்பாட்டுவாதத்துக்கு தான் அவர்களுடைய கோட்பாட்டை அவர்களுடைய நூல்கள்ல சங்க நூல்கள்ல கூறப்பட்ட கோட்பாட்டை நிலைநிறுத்தி அது சைவத்தின் கோட்பாட்டை விட எங்கள் கோட்பாடு உயர்ந்தது என்று சொல்லி அதை முறையாக அமைந்து அவர்களுடைய ஒரு தலைவர் ஒருவரை வைத்து அப்படி தொடங்கினாலும் பரவாயில்ல. சுற்றி அச்சுறுத்தும்படி, ஏன்னா இவன் கொண்டுக்குள்ள அச்சம் இருக்கு. அச்சத்தை மறைத்து கொண்டு அப்படி மிரட்டலாம். இந்த நிலம் ஏலவே வாதினால், ஏலவேனா பொருந்தவே வாதினால் வெல்வதற்கு எண்ணி இவரை வெல்லணும் எண்ணி தாம் கோளு நூல்னா தாம் போய் கை கொண்டு இருக்கக்கூடிய ஆறுகத நூல், ஆறுகத சங்கம்னு சொல்லுவாங்க. அந்த ஆறுகத நூல் தோழு நூல் எடுத்து ஓதி தலை நெருப்ப குறைக்காதெல்லாம் அதுல பல கருத்துக்களை எல்லாம் ஒரே சொல்லாம குறைக்கல்னா என்னன்னா ஒரு கூட்டமா இருந்ததுன்னா சத்தம் போட்டதுன்னா எப்படி இருக்கும்? அதே போல சமயத்துல பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தங்க புதுசா போனா ஒரு 7-8 குறைக்கும்ல, அது போல குறைத்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு. அதுக்கு 757 பிள்ளையார் அது கேளா. அதை கேட்ட உடனே பிள்ளையார் என்ன சொல்றாரு? நம்ம ஞானசம்பந்த பிள்ளையார் பேசும் பொருள் எல்லை உள்ளவாறு என்றார். அவர் சும்மா சத்தம் போடுவாங்க. உங்களுடைய நூல்ல உள்ள கருத்தின் உச்சநிலை கருத்து, பொருள் எல்லாம் இருக்கு இல்லையா, உச்சநிலை கருத்து என்ன பகிர்கிறது அதை நீ எடுத்து சொல்லு, நான் உங்களுக்கு பதில் இருக்கிறேன் என்பது போல. பிள்ளையார் அது கேளான்னு கேட்டு என்று அர்த்தம், செய்யா என்று ஆய்ப்பாட்டு வழி சொல்வார். கேட்டு பேசுக நும் பொருள் எல்லை உள்ளவாறு, உங்க நூல்கள்ல என்ன எல்லை உச்ச நிலையிலே
ஞானத்தை வந்து சொல்ல அந்த பொருளை நீங்க எடுத்து வைங்க அவை அப்படின்னு சொல்றாரு. உள்ளவாறு என்றருள ஊத்தைவாய் பரிதலையர் துள்ளி எழுந்து அநேகராய் சூழ்ந்து பதறிக்கத. என்னன்னா யாராவது ஒரு தலைவன் ஒரு பிரதிநிதி என்று ஒரு பெரியவரை வைத்து நீங்கள் அவர் ஞான சம்பந்தரோட நம்மளுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து கோட்பாடுகளுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து வாதம் செய்கின்ற இல்லாம ஊத்தை வாய்ப்பறினா அவர்கள் பல்கலைக்கெல்லாம் அந்த திரும்பிகள்லாம் இருந்துன்னு செய்ய மாட்டாங்கன்னா அப்ப எப்பொழுதும் வந்து தலைமயிர்களை தலையெல்லாம் பறித்துணும் சமங்கையர்னு பாடியிருக்காரு. பரிதலைய துள்ளி எழுந்து அநேகராய் சூழ்ந்து பதறிக்காது. துள்ளி எழுறான், குதிக்கிறான், படர்ந்து பதறி அவன் ஏதோ பேசுறான். ஒரு உறுதியான ஒரு சிந்தனையோ ஒரு கருத்தையோ அங்க வைக்காமல் அவரவர்களுக்கு வந்தபடி கதறான். அந்த மன்னன் தான் மங்கையர்க்கரசியார் இருக்காங்க, துறைக்கரியார் மந்திரி இருக்காரு, மற்ற அமைச்சு பொறுப்புல உள்ளவர்கள் இருக்காங்க, தளபதிகள்லாம் இருக்காங்க, போர் வீரர்கள்லாம் இருக்காங்க. ஏனென்றால் மன்னனை நம்ம சைன்யத்தை சார்ந்தோம்னா அதிக உரிமை எடுத்துக்கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நிலையாக நாம் அதை கருத வேண்டும். ஆமா. துள்ளி எழுந்து அநேகராய் சூழ்ந்து பதறி கதற ஒல்லிழையார் அது கண்டு பொறாராகி உள்நடுங்கி. அம்மா தாய் நிலையில இருக்காங்க மங்கையர்க்கரசி. 11 வயசு புள்ள, 10 வயசு 11 வயசு பையன், தன்னுடைய குழந்தை அங்க தனியாக இருக்கிறது, வெறும் குண்டர்களாக இருந்து கதறுகிறார்கள். அந்த அம்மாவுக்கு வந்து மகாராணியாக இருந்தாலும் அவர்களை வந்து ஆணையிட்டு அவங்களை சிறைப்படுத்தக்கூடிய அதிகாரம் பெற்றவர்களாக இருந்தால் கூட காட்டக்கூடிய ஏதாவது இந்த திருமேனிக்கு ஊறு விளைவித்து விடுவார்களோ என்று ஒரு தாய்க்கு உள்ள ஒரு குணம் இருக்கும் இல்லையா, அந்த உணர்வோடு பார்க்கணும். இந்த இடத்துல மங்கையர்க்கரசியாரோட பாத்திரத்தை நாம் வந்து கூர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி வந்து நோக்குறாங்க. என்ன சொல்றாங்க, ஒல்லிழையார்னா இழைன்னா நகைகள்னு அர்த்தம். ஒளி போய் வீசக்கூடிய நகைகளை வந்து அணிந்திருக்கக்கூடிய மங்கையர்க்கரசியாரை குறிக்கும் அது. அது கண்டு புறாராகி ஒர்க்காம உள் நடுங்கி அவனுக்கு மனசு நெடுங்குது. ஐயோ இவன்லாம் ஏதாவது செஞ்சிட போறான், இவரை போய் நம்ம அழிச்சிட்டோமே அப்படின்னு. தென்னவன் தன்னை நோக்கி, தென்னவனாகிய பாண்டியனை இந்த அம்மா நோக்கி சொல்றாங்க, திருமேனி எளியர் போலும் இன்னருள் பிள்ளையார். அந்த குழந்தை பிள்ளையார் சீர்காழி பிள்ளையார், அவர் திருமேனி எளியர். அவர் என்ன வயல்லையும் வாய்க்காலையும் வேலை செஞ்சு சில பசங்கள்லாம் வந்து சின்ன வயசுலயே ஓடி ஆடி விளையாடி தோட்ட வேலைகள் செய்யறது, அது செய்யறது எல்லாம் இருந்து உடல் வலு இருக்கும். அதெல்லாம் ஞானத்தை பரப்படக்கூடியவர் தானே. இன்னருள் பிள்ளையார். ஆமா, திருமேனி எளியர் போலும் இன்னருள் பிள்ளையார். அது வந்து பாலகர், அவரு எளிமையான உடல் உள்ளவர். இவர் மற்றும் இவர்கள் உவர் எண்ணிலாக்கு. இந்த உவர் என்ற சொல் வந்து என்னன்னா, அவர் என்றால் தொலைவில் உள்ளவர்கள் குறிக்கும், இவர் என்றால் அருகாமையில் உள்ளவர்களை குறிக்கும். இரண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடியவர்கள் உவர் என்ற சொல்லால குறிப்பார்கள். அது வந்து இப்பொழுது வழக்கத்தில் வந்து நமக்கு அருகி விட்டது. இது ஓரிரு இடங்களில் இங்கே திருமுறைகள்ல பயன்படுத்தியது. அது குறிப்பாக முக்கியப்படுத்த உவர் எண்ணிலார். அங்கே நடுவில் இருக்கக்கூடிய அவர்கள் எண்ணிக்கை இல்லாம வந்து திறந்திருக்காங்க. அவ்வளவு மலைகளில் இருந்து உள்ளவா இல்ல பெரியவர்களாக 15 பேர் வச்சிருப்பாங்க. உவர்னா நடுவில் இருக்கக்கூடியவர்கள். இவர் அவர் நடுவில் இருக்கக்கூடியவர் உவர் என்ற வார்த்தையால சொல்லுவாங்க. எண்ணிலார். மன்னன் நின் மயக்கம் எங்கள் வள்ளலார் தீரணும். அண்ணன் உங்களுக்கு உள்ள மயக்கம்னா உங்களுக்கு ஏற்பட்டு உள்ள இந்த பிணி, இந்த வெப்பு நோய் எங்கள் பிள்ளையாரே வந்து அதை தீர்க்க வரணும். இவங்க எல்லாம் தேவையில்லை, எதற்கு இப்ப இப்படி எல்லாம் இவங்களை வந்து இங்கே விட்டிருக்கிறீர்கள்னு அப்படி ஒரு கேட்கிறார். மன்னன் நின் மயக்கம்னா இப்ப அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோக்கு. அது வந்து மயக்கம்னா நெறியில இருந்து நன்னெறியிலிருந்து புறநெறிக்கு போய் சேர்ந்துட்டார் இல்லையா, அந்த ஒரு மயக்கம் இருக்கு இல்லையா. இந்த உடல் நோயும் தீரணும், உள்ளத்துல உள்ள மயக்கமும் தீரணும். மன்னனின் மயக்கம் எங்கள் வள்ளலார் தீரணும். இங்க பாருங்க, எங்கள்னு என்ன சொல்றாங்க, மன்னரை வந்து வேறு சமயத்துக்கு அவர் வந்து சேர்ந்து விட்டதால அந்த அம்மா பிறந்தல்லையே எங்கள் என்று சொல்லி தன்னோடு இருக்கக்கூடிய அமைச்சரும் இந்த சைவத்தை இந்த இடர்களிலையும் வந்து காத்திருக்கக்கூடிய மதுரையில வாழக்கூடிய அந்த மக்களையும் சொல்லி உரிமைப்படுத்தி எங்கள் வள்ளலாராகிய ஞானசம்பந்தர்னு சொல்றாங்க. அவரு வந்து தீர்க்க முடியும், அவராலேயே தீர நல்கும். பின்னை அமனர் மூழ்வர் வல்லராய் பேசும். முதல்ல அவர் தீர்க்கட்டும்,
அதுக்கப்புறமா இவர்கள் வந்து பார்த்து விட்டு தீர்த்த பிறகு பார்த்து விட்டு இவர்களுக்கு வலிமை இருந்தால் பேசும். ஏன்னா அவர்களால முடியல. எவ்வளவோ வந்து முயற்சி செய்து பார்த்தார்கள். அவருடைய மந்திரங்களை எல்லாம் முக்தி நாத்தி என்றெல்லாம் சொல்லி பார்த்தார்கள். அவருடைய யாழில இருக்கக்கூடிய குடுவையில இருக்கக்கூடிய நீரை தெளித்தார்கள். அப்படியே பொங்கி நெய் சுத்த போச்சு. மயில்பீலி எல்லாம் தடவுனாங்க. எல்லாமே எரிஞ்சிச்சு. குருத்து வாழை இலையெல்லாம் வந்து மேல போட்டாங்க. எல்லாம் சருகாகி போயிட்டு அவர்களாலேயே அங்கே முன்னும் அருகாமையில் நிக்க முடியல. அந்த ஓரமா போய் நிக்கிறாங்க. நீங்க எல்லாம் வெளியேறு என்று சொல்லி சினந்து கூறுறான். அதுக்கப்புறம் இவர் வர்றாரு. இப்போ மன்னா, இப்ப உனக்கு ஒரு பிணி ஏற்பட்டிருக்கிறது. உனக்கு அறிவு மயக்கமும் ஏற்பட்டு உடல் பிணியை யாராலையும் தீர்க்க முடியாத பிணியும் இருக்கு. எங்கள் பிள்ளையாரே இதை வந்து தீர்த்து விடுவார். அவர் தீர்த்து முடிக்கட்டும். அதுக்கப்புறம் அவர்களால் வந்து முடிந்தால் அவர்களுடைய கொள்கைகளை பேசட்டும். அப்படின்னு என்னன்னா அதுக்கப்புறம் அவர்களுக்கு கொள்கையை பேசவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இவர்கள் அம்மா அப்படி வந்து மன்னர்கிட்ட சொல்றாங்க இந்த பாண்டியன்கிட்ட. மாறனும் அவரை நோக்கி வருந்தல். உடனே அவன் என்ன சொல்றான், இல்ல இறைவனுடைய திருவிளையாடல் அங்க கேட்குது. சொக்கேஸ்வரோட திருவிளையாடல் வந்து அணுவாக இந்த நிகழ்வுகளை நிகழ்த்தியது. இந்த அற்புத நிகழ்வுகள் எல்லாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவனின்றி அவசியம். நீ வருத்தப்படாதேங்கிற. நீ வந்து அவருக்கு ஏதோ இடையூறு வரும், இதெல்லாம் வராது, நீ ஒன்றும் வருத்தப்படாது என்று. மற்ற வேறு என்பது வேட்டையார் வந்து வாதம். நீ வந்து ஒரு கோட்பாட்டு வாதம் சொல்லுவா, அவர் ஒரு வாதம் சொல்லுவா. எனக்கு இங்க பிரச்சனை இருக்கு. எனக்கு வந்து இங்க வெப்ப நோய் வந்திருக்கு. நான் வந்து துடி துடிச்சிட்டு இருக்கேன். நீங்க போய் இப்ப எனக்கு நேரம் கோட்பாட்டு வாதம் பேசிட்டு என்ன இருக்கும்? என்னுடைய நோயை யார் வந்து தீர்க்க வல்லவர்களோ அவர்கள் தான் மிக. நீ வந்து ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம் தீர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கோட் வைக்கிறான். அந்த அவர்கள் வந்து வேண்டிக் கொண்டபடி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது போல மாறனும் அவரை நோக்கி, அவரை என்று மங்கையர்க்கரசியாரை நோக்கி வருந்தல் நீ என்று மற்ற வேறு அவர்களை நோக்கி இருப்பார். யாரு? ஞானசம்பந்த பெருமானையும் சமணர்களை நோக்கி வாது என்பது பொருள் என்பது இசைக்காக வரக்கூடிய அசை சொல்லு பொருள் இல்லாதது. என்மேல் வெப்பொழித்து அருகர் நீரும் அருகர்களாகிய நீரும் என் மேல வந்து இன்றைக்கு வெப்பம் இருந்த படம் இருக்கு. அதை ஒழித்து ஆரணி சடையினாருக்கு அன்பராம் இவரும் கங்கையை அணிந்திருக்கக்கூடிய சடாமுடியுடைய கடவுளாகிய சிவபெருமானவருக்கு அன்பராகிய உடனே சொல்றான். சிவபெருமானுக்கு அன்பர்னு சொல்லி இவர் ஞானசம்பந்தர் அவர் மேல அன்பு வச்சிருக்கிறதா சொல்ல இந்த வார்த்தையெல்லாம் கவனிச்சிடலாம். ஆரணி சடையினாருக்கு அன்பராம் இவரும் நீங்கள் தேறிய தெய்வத்தன்மை என்னிடம் தெரிவிப்பு. நீங்கள் வந்து தெளிவாக சிவன் தான் கடவுள்னு நீங்க இருக்கீங்க ஞானசம்பந்தர். நீ அருக கடவுள் தான் நீ வந்து சொல்ற. ஒவ்வொரு கடவுளும் எங்க கடவுள் தான் உயர்ந்தது, உங்க கடவுள் உயர்ந்ததில்ல, அதெல்லாம் ரேட்டு. உங்க கடவுளோட தெய்வத்தன்மை இருக்கு அதை தெரிப்பேர்னா விலக்கி காட்டுங்க. என்னுடைய நோயை தீர்ப்பதன் மூலம் உங்களுடைய கடவுள் நீங்கள் நம்பக்கூடிய வழிபடக்கூடிய கடவுளுடைய உச்சநிலை திறனை எங்களுக்கு வெளிப்பாட்டுப்படுத்தி காட்டுங்கள் என்று அப்படி வந்து சொல்லிடுறாரு. ஆமா. அடுத்த பாடல் 60. ஞானமார் அமுதம் உண்டார் நல்தவர் திருவை நோக்கி. அப்ப என்ன சொல்றாங்க, இந்த அம்மா வந்து பதவி தரல. இவன் வந்து என்ன பண்ணிடுறான், 2 பேருக்கும் போட்டி வச்சிடறான். போட்டி வச்சோடனே மீண்டும் அவர்களுக்கு அந்த அச்சம் வருது. மீண்டும் அவங்களுக்கு வந்து ஐயோ இது என்ன இப்படி வந்து ஒரு போட்டியை உருவாக்கிட்டாரு, இப்படியேதான் தீர்த்து விடுவாரு. இதற்கு அவனையும் வந்து நீங்க 2 பேரும் தீரு, அவன் தெய்வத்தன்மைய நீ இங்க வந்து இதுல வந்து எனக்கு விளக்கி காட்டி தெரிவித்து சொல்லி நிலைநிறுத்தணும்னு சொல்லிட்டாரு. என்னடா இப்படி ஒரு போட்டியை வந்து உருவாக்கிட்டாருன்னு அவங்களுக்கு ஒரு கலக்கம், ஒரு அச்சம், மகிழ்ச்சி. ஞானமார் அமுண்டார் நெய்தவர் திருவை நோக்கி 760வது பாட்டு. ஞானமார் அமுதம் கொண்டார் கொடுக்க அந்த ஞானத்தை எண்ணறிய ஞானத்தை குழைத்து விட்டாங்க. நல் தவ திருவை நோக்கினா தவசீலி அம்மா. நல் நற்றவா சொல்றவங்க நற்றவா உன்னை நான் மறைக்கிறது. நல் தவ திரு என்றால் அந்த செல்வி பங்கை செல்வி பாண்டிமாதி திருவை நோக்கி மானின் நேர்வழியினாய் கேள். அப்பதான் ஒரு பதிகம் வர்றாரு. மானின் நேர்வழியானா அந்த அம்மா திடீர்னு வந்து மான்கள் மேய்ந்து திடீர்னு ஒரு காட்டுல சலசலப்புதுன்னா அப்படியே நிறுத்திட்டு அப்படியே அச்சத்தோட வந்து மருந்து பார்த்து பாருங்க. அப்ப வந்து பாக்குறாங்கதான் மானின் நேர்வழியாய். மான் போன்ற மகிழ்ச்சியுடைய அச்சமுற்ற கண்களை உடைய அப்படிப்பட்ட வழியாயின்னு. மானின் நேர் வழியினாய் கேள். மற்ற பாலன் என்று நீ அணி அஞ்ச வேண்டாம். என்ன வந்து இன்னும் நீ என்ன நினைச்சிருக்க, எனக்கு ஒரு சாதாரண பாலன்னு வந்து நினைச்சிட்டு இருக்க. நான் சொப்பனாதர் அறிவற்றவன்னு அந்த சிந்தனை உனக்கு வரலையா? நான் இந்த பாலன்னு நீ வந்து நனி என்றால் சிறிது கூட அஞ்ச வேண்டாம்னு அர்த்தம்.
மற்றனை வாழ என்று நீ நனி அஞ்ச வேண்டாம், நிலையிலா அமனர்க்கு என்றும் யான் எளியே நாளை. இந்த நிலையில்லாதவர்கள் இருக்கிறார்களே, நிலையில்லாத கொள்கையை வைத்திருக்கக்கூடிய நிலையில்லாதாகிய இந்த வாழ்க்கையை வீணடித்து முடித்துக் கொள்ள போகிறவர்களாகிய இவர்களை பற்றி நீ அஞ்ச வேண்டாம். நிலையிலா அமனர்க்கு என்றும் யான் எளிய, அவர்களுக்கெல்லாம் நான் எளிய ஏன் நான் எளிய நிலை சொல்றாரு என எழும் திருப்பதிகம் பாடி. அங்கே ஆலவாய் சொப்பன் உடன் இருக்கவேன்னு சொல்லுவாரு. அதனால நான் எளிய என்று திருப்பதிகம் பாடி. வெற்றியால் அருளி செய்த பிள்ளையார் தமக்கு முன்னும் சுற்று நின்று அழைத்தலோவா அருகருக்கும் தென்னல் கோமான் இத்தனை என்னை விட்ட பிணியை இகழி தீரும் தெற்றென திருத்தார் வாதில் வென்றவர் என்று சொல்ற. அந்த பதியம் பாடினோன்னா அவன் என்ன சொல்றான், சரி நீங்க நல்லது, நீங்க என்னுடைய நோயை தீருங்க அப்படின்னு சொல்லிடுறான். இந்த பாடலோட நம்ம பெரிய புராணத்தை இன்னைக்கு வச்சுக்குவோம். அடுத்து அந்த நம்ம மானின் நேர்வழி மாதரா என்ன அந்த திருப்பதிகம் இருக்க அதனுடைய பொருளை நம்ம பார்த்துருவோம். இந்த மூன்றாம் திருமுறை மூன்றாம் திருமுறையில 39வது பதிகம் கொல்லி பண்ணல அமைந்தது. இதெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு வகுப்பு எல்லாம் அமைத்து நாம் கேட்கலன்னு இந்த பதிகத்தெல்லாம் நம்ம படிக்கவே மாட்டோம். ஒரு பாட்டை படிச்சுட்டா நாங்களும் அப்படிதான். புள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான சொற்கள். ஒரு பாடலை படிச்சுட்டு கடைசி பாடலை படிச்சுட்டு அப்படிதான் போவோம். இப்போ சொல்ல வேண்டியங்கிற கட்டாயம், இப்போ கேட்பதற்காக இறைவன் திருவருள் ஈர்த்து உட்கார வச்சதால அது ஒரு பெரிய அருள். அதனாலதான் இந்த திருப்பதிகங்களை எல்லாம் நம்ம முழுவதுமாக கற்பதற்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பு நம்முடைய திருவருள் இதெல்லாம் கூட்டி வச்சிருக்கு. மானின் நேர்வழி, ஆமா இது கொல்லி பண்ண 39வது 3வது இருந்து 3 கண்டிப்பாக எல்லா திருமுறையும் அன்பர்கள் வைத்திருக்க கொண்டு எல்லா சொத்தையோட எல்லா சொத்துக்களையுடைய ஒப்பற்ற சொத்து. இது உயிருக்கு உறுதி கொடுக்கக்கூடிய சொத்து. எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு. மானின் நேர்விழி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவிகள் முதல்ல விளக்கி சொல்றாரு. மான் போன்ற மகிழ்ச்சியுடைய தேவியாகிய பார்வையுடைய அப்படிப்பட்ட விழியுடைய மாதராய் மாதர்களுக்கெல்லாம் தலைவியாகிய அப்படின்னு சொல்றாரு. மானின் நேர்வழினா மருந்து நோக்கக்கூடிய நேர்வழி மாதராய். மாதராய் என்பது மாதராய்ங்கிறத தான் மாதராயின்னு சொல்றாரு. அதை விழித்து சொல்லும்போது மானின் நேர்வழி மாதராய். வழுதிக்கு மாபெரும் தேவிகள் இவங்கதான் பட்டத்திராணி. இதுன்னு பாத்தீங்கன்னா வழுதிக்கு மாபெரும் தேவின்னா பட்டத்து வழுதினா பாண்டியன். பாண்டியனுடைய தேவியே நான் சொல்வதை கேளுங்க. பானல் வாயுறு பாலன் ஈந்தி இவன் என்று நீ பரிவு எழுதிட்டு. இவன் பால் குடிக்கிறதுல பால் அறாத பிள்ளை, அப்படிப்பட்ட வாயை உடைய புள்ள குழந்தை அப்படி என்று நீ என் மேல பரிவு கொள்ள. பரிவுன்னா இரக்கம், அச்சம், பயம் எதுவுமே உனக்கு வேண்டாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குமே, இது பால் குடிக்கிற பிள்ளைன்னு நினைச்சிடாது. ஒரு இளம் பிள்ளை என்று என்னை நினைக்கிறாரு. ஏன் நினைக்காதுன்னு சொல்ற. நான் மட்டும் கிடையாது, என் உள்ளுக்குள்ள யார் இருக்கா? ஆலவாய் செப்பன் இருக்காரு. பானல் வாயுறு பாலன் இங்கு இவன்று நீ பரிவு எய்திடு. ஆனை மாமலை ஆதியாய இடங்களில் பல அல்லல் சரி ஈனர்களுக்கு எளிய நன்றன். ஏன் எளிய நன்றன்? திரு ஆலவாய் அரணுக்கவை. திரு ஆலவாயில் இருக்கக்கூடிய சொக்கநாதர் அரணுக்க நான் கூடல் ஆலவாய் கோணை தானே விடை கொண்டு இங்க வந்தேன். அவர் எனக்கு இங்க துணையாக நிற்கிறாரு. எங்க நிற்கிறாருன்னா என் உள்ளத்து உள்ளே இருக்காரு. இந்த உள்ளத்துல இருந்து உயிரறிவை ஏற்கிறார். என் துணையாக தோன்றா துணையாக இருந்த நான் தன் அடியாருக்கேன்னா அப்படி சொல்றாரு இல்லையா? அது போல தோன்றா துணையா இருக்கிறாரு. எங்க இருக்கிறாருன்னா உள்ளே இருக்காரு. உள்ள இருக்கிறாரு சொல்லுவார். கடைசியில அது சொல்றேன். இந்த ஈனர்களுக்கு பல அல்லல் அதாவது ஆனை மாமலை ஆதியா இடங்கள்னா 8 குன்றங்கள் 8 குன்றங்கள் இருந்ததுதான். இப்ப கூட திருப்பரங்குன்றம் இருக்கு இல்லையா? அது போல அதாவது ஆனைமலை, பன்றிமலை, நாகமலை, பசுமலை என்று சொல்லி இப்படியாக ஒரு 8 பேருடைய குற்றங்கள் மதுரை சூழல். அங்கதான் இவர்கள்லாம் தங்கி இருக்கிறார்கள். அந்த பாண்டியன் காலத்துல அங்க குகையில படுக்கை எல்லாம் வைத்துக் கொண்டு வழிபட இடங்கள்லாம் ஒரு மலைக்கு 1000 பேர் ஒரு 8000 பேர் வாழ்ந்தார்கள் என்று சொல்கிறாரு. அவர்கள் வாழ்ந்ததாலேயே அவர்களுக்கு சொந்தமான மலை அல்ல, அது அரசினால் அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்து பட்டா போட்டு கொடுக்கப்படவில்லை. அவர்கள் அங்கே மதுரைக்கு வருவதற்கு முன்பே அந்த மலைகள் எல்லாம் இருக்கின்றன. இது எல்லாமே சிவன் மலைகள் தான். கூடிய குற்றங்கள் எல்லாம் சொல்லி திருக்குடமூக்குல சொல்வார். எல்லா குன்றையும் சிவன் தான் இருப்பார்.
எல்லாமே சிவன் மலைகள் தான். மலை இவன் மலைலாம் சொல்ல முடியாது. இப்ப சமணர் மலைன்னு ஒருத்தன் கேஸ் போட்டுருக்கானாம். அதை போய் அவர்களுக்கு முன்னேயே மழை இருக்குது. இப்ப நீ இடையில கொஞ்ச நாள் குடியிருந்துட்டு மழைன்னு சொன்ன யாராவது உனக்கு அரசாங்கத்துல எழுதி கொடுத்துருக்காங்களா இந்த மலையெல்லாம் உங்களுக்கு சாசனம் செய்து இல்ல இல்ல. பாடல் வாய் ஆனை மாமலை ஆதியாய இடங்களில் அல்லல் சேர்னா தம்மையே வருத்தி கொள்ளக்கூடியவர்கள் சுடு பாறையில எல்லாம் கிடப்பாங்க. இந்த உலகியல் இன்பங்கள்லாம் தெவிக்க கூடாது, இறைவனை அடையணும், எல்லாமே நட்பு சிந்தனை எல்லாம் இருக்கு. இப்படிப்பட்ட பல கொள்கைகள் உள்ளவர்கள் தலைமயிரை எல்லாம் படிப்பார்கள். கடைசியில பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா பெண் துறவியர்கள்லாம் கூட அங்க இருப்பாங்க. அதே போல உலகியல் இன்பத்தை எல்லாம் நாம் அணிந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் ஆடை இல்லாமலும் ஒரு பிரிவினர் இருப்பாங்க. அதிலே திகம்பரர் சுவேதம்பரர்னு 2 பிரிவுகள். ஆடையே இல்லாமல் இருக்கக்கூடிய துறவிகள், ஆடையை அணிந்து கொள்ளக்கூடிய துறவிகள், இப்படிலாம் அவர்களுக்குள்ளே அந்த கோட்பாடு பேதம் இருக்கு. பல அல்லல் சேர்னா தவறான கொள்கையை உலகோருக்கு விதைத்து அவர்களையும் தான் மட்டும் அல்லலாகி இந்த கொடுநரகத்துக்கு போகாம உலக மக்களையும் கொடுநரகத்தில் கொண்டு தள்ளக்கூடிய அப்படிப்பட்ட அல்லல்கள் கொடுக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் தாம் சிறந்த கருத்து என்று கருதி கொண்டிருக்கிற அது ஒரு பொருள். தமக்கே அல்லல்களை தம் உடலுக்கு ஏற்படுத்தி வருத்தி கொள்ளக்கூடிய அந்த தன்மை அது ஒரு கருத்து. அப்படி நாம் இருக்கிறோம். ஈனர்களுக்குன்னா கீழ்மை, ஈனர்களுக்கு எளிய நிலை. இவர்களுக்கெல்லாம் நான் ஒன்னும் எளிய நிலை. ஏன் திரு ஆலவாயிரம் என்னோடய இருக்காரு, என்கிட்டயே இருக்காரு. அதனால நான் இவர்களுக்கெல்லாம் எளிய நிலை. என்ன மட்டும் தனி குழந்தைன்னு பார்க்காது. என்கிட்ட ஆலவாய் அனுப்பிட்டு இருக்காரு. எப்படி அங்க பாண்டவர்கள் அந்த வரலாறு படிச்சிருக்க முடியாது. பாண்டவர்கள்ட்ட கிருஷ்ணா இருக்கிறான். என் சேனையெல்லாம் நீ எடுத்துக்கிறாரு. கிருஷ்ணரோட சேர்ந்து துரியோதனையா இருக்கப்பட்டு ஆனா இவங்களுக்கு துணையாரு கிருஷ்ணன் ஒருத்தர் போலதான். அதே போலதான் இது சொல்றாரு. சிவபெருமானே எனக்கு துணையா இருக்கும்போது அதுக்கு மதுரை சொக்கநாதரே எனக்கு துணையா இருக்கும்போது நீ எதற்கு அஞ்சிர என்னை ஒரு பாலகன் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ அஞ்சாதம்மான்னு சொல்லி அப்படி விழித்து இந்த பாடலை பாடுகிறார். இது ஒரு பெரிய பேர் இல்லையே. ஞானசம்பந்தர் வாயால முன்னாடியே மங்கையர்க்கரசி வடவர் கோயில் அதுல 5 பாட்டு இதுல 5 பாட்டு 11வது பாட்டு 2 பேரையும் இங்க பேரை சொல்லி விழித்து போடுறாரு. இது முதல் பாட்டு. அடுத்து 2வது பாட்டு. ஆகமத்தோடு மந்திரங்கள் அமைந்த சங்கத பங்கமா பாகதத்தோடு இறைந்து உரைத்த சனங்கள் வெற்று பக்தமா மாதக போல் தெரிந்து புரிந்து நின்று உணவும் மாசு சேர் ஆகதற்கு எளிய நிலையன் திரு ஆலவாய் இருக்கு. இதுல கொஞ்சம் கடுமையா இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் பெரிய கடுமையான விஷயம்லாம் இல்லை. ஆகவத்தோடு மந்திரங்கள் அமைந்த சங்கத பங்கமானா வடமொழியில உள்ள சிதைவு, அதாவது சிதைவாக பேசுறது தமிழில் உள்ளது. பாகதத்தோடுன்னா பிராகிருத மொழி. அந்த மொழி அவர்கள் அந்த சமணர்கள் கையாள தெரியும். இறைத்து உரைத்த ஒரே சத்தம் போடுறான். சத்தம் போட்டாங்கல்ல சேக்கிழார் எழுதினார்ல, அவரெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த ஆதாரத்தை வைத்தே அங்கே அங்கே நடந்த நிகழ்வு அப்படியே தெளிவாக காட்சி கொடுத்தாரு. பாகதத்தோடு அந்த பிராகிருத மொழியில இந்த சிதைந்த மொழியில வடமொழி சிதைவுகள் பாக பங்கமான்னு சொல்றாங்களே, சங்கத பங்கமாங்கிறது அப்படிதான் சொல்றாங்க. பாகதம்னா திராகிருத மொழி. இறைத்து உரைத்த ஒரே சத்தம் போட்டாங்க. சனங்கள் வெட்புறு பக்கமா, அதாவது சனங்கள்னா நல்லோர். உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டு என்பது சனங்கள்னா வைதிக சமயத்தார்களையும் அங்க இருக்கக்கூடிய அடியார்களையும் சனாதன தர்மத்தின்படி வாழக்கூடியவர்களும் அவர்கள்லாம் வெட்கப்படும்படியாக நடந்து கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட உடை இருப்பான், உடை இல்லாம இருப்பான், திரிவான், ஒரு மந்தி போல் திரிவார்கள், இப்படி எல்லாம் இருப்பாங்க. சனங்கள் வெட்புறு பங்கமா அப்படின்னு வச்சுக்கலாம். மா கதக்கரின்னா பெரிய கோபமுடைய கதநாகம்னா கோபமுடைய நாகங்கிறாங்கல்ல. மா கதன்னா பெரிய கோபமுடைய கரி போல் திரிந்து அந்த யானைகளை போல திரிந்து புரிந்து நின்று உணவு மாசு சேர். புரிந்துன்னா விரும்பி நின்றும் சமணன் நெடுந்தேரர் ஒன்றும் அறியாமையால் உயர்ந்த என்று சொல்லி ஞான சமணர் இன்று உன் சமணர் நெடுந்தேரர் ஒன்றும் அறியாமைன்னு சொல்லி வரும். அதே போல நின்று உணவும் மாசு சேர்
பேர் உடல்ல வந்து குளிக்க மாட்டாங்க. குளித்தால் வந்து கிருமிகள்லாம் இறந்துப்படும். அதெல்லாம் செய்யக்கூடாது. லட்சக்கணக்கான நம்ம புற உடல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி, அப்ப என்ன ஆகும்? தானே செய்யறோம். அதாவது அவங்க குடும்பத்துல நாங்கெல்லாம் ஒரு 30, 35 ஆண்டுகளுக்கு முன்பு புலிக்குட்டி கோவிந்தராஜ்னு ஒருத்தர். அவரு வாழ்க்கையில வந்து குளிச்சதே கிடையாது. ஒரு தடவை தவறி வந்து மழையில நனைஞ்சு விட்டாரு. அவருக்கு உடம்பு ஒத்துக்காம பெரிய ஜுரம்லாம் வந்துருச்சு சொல்லி ஒரு இதா உண்மையா ஒருத்தர் இருந்தாரு. புலிக்குட்டி கோவிந்தராஜ்னு சொல்லி அவரை பத்தி பெரிய கட்டுரைலாம் ஒரு 4 பக்கம் குந்தத்துல அந்த அந்த காலத்துல வந்துச்சு. அதுபோல என்னன்னா, இந்த குளித்தா இந்த கிருமிகள் பல உயிரினங்கள்லாம் நம்ம உடல்ல இருக்கு. அவையெல்லாம் வந்து இறந்து விடும்னு சொல்லி அதை செய்ய மாட்டாங்களாம். இதோட வந்து இரவுல உண்ண மாட்டாங்க. ஏன்னா இரவல் உண்பதற்காக விளக்கு கொளுத்தி வச்சா நிறைய பூச்சிகள் வந்து விழுந்து இறந்து போயிடும். உயர்ந்த கொள்கைகள்லாம் இருக்கு. அதையெல்லாம் வந்து பண்ணிக்கொண்டு பிற சமயத்தை அழிக்க வேண்டும் என்ற அந்த அறிவு இல்லாத தன்மையா ஏன் எல்லாரையும் உன்னுடைய சமயத்தில் நீங்க இங்க யாருமே நினைக்கிறது இந்து சமயத்திலேயோ சைவ சமயத்திலேயோ வைணவ சமயத்திலேயோ இங்க இருக்கக்கூடிய கோயில்கள்ல பிற சமயத்தாரை போய் கூப்பிட்டு நீங்கள் தயவு செய்து எங்கள் மதத்துல எவனுமே சொல்ல மாட்டான். தேவையே இல்லை. நீ எதுக்கு எங்களுக்கு அவ்வளவு நாகரிகமான ஒரு இயல்பான ஒரு எதுக்கு வந்து எல்லாரையும் மாத்தி மனநபடி மாத்திட்டு அங்க இவனை மகேந்திர பல்லவனை மாத்தி அந்த நாட்டை அங்க சூழ்ச்சி செய்து அங்க உள்ளவனுக்கெல்லாம் கேடு வச்சு இங்க போய் பாண்டிய மன்னனை போய் தன்னுடைய சமயத்துக்கு எடுத்து இவ்வளவு கேடுகளை எல்லாம் உண்டாக்கி அப்படிப்பட்ட ஒரு இழிநிலை தான் மாசு சேர் ஆகதர். ஆகதர்னா சமணர்கள்னு அர்த்தம். ஆறு கதம்னு அந்த மதத்துக்கு ஒரு பேரு. அதனால அதோட அதை சுருக்கி சொல்றாங்க. அவர்களுக்கெல்லாம் நான் எளிய நிலையிலே திரு ஆளவாய் அப்படின்னு இவனே சொல்றாரு. அடுத்தது அவருடைய கொள்கையை வந்து நகைச்சுவையா சொல்றாரு. அத்தகு பொருள் உண்டும் அத்தகு பொருள் உண்டும் இல்லையும் என்று நின்றவருக்கு அச்சமா ஒத்து ஒவ்வாமை முடிந்து என்ன சொல்றாங்க? கடவுள் என்ற பொருள் கடவுள் உண்டாயானா உண்ட கேட்டா தான் இல்லைன்னு தான் சொல்லுவோம். அத்தி நாத்தின்னு பேர் அவனோட கொள்கையே வந்து நிலையற்ற கொள்கை. கடவுள் உண்டுன்னா உண்டுங்கணும், ஒண்ணு இல்லைங்கணும். உண்டும் தான் இல்லைன்னு தான் அப்படின்னு சொல்றான். அதனால அத்தகைய பொருள் உண்டும் இல்லையும் என்று நின்றவருக்கு அச்சமா எல்லாரும் அச்சப்படும்படி என்ன செய்யறான்? ஒத்து ஓவாமை மொழிந்துன்னா முரண்பட்ட கருத்து. உண்டுன்னு சொல்லு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. நீ வந்து இல்லைன்னு தான் இப்படிதான் அவர்கள் கொள்கை முழுவதுமே அப்படிதான் இருக்கும். தான் இல்லைன்னா உண்டுன்னா உண்டு இருந்தாலும் இருப்பாரு இல்லைன்னாலும் இல்லைதான். உண்டும் தான் இல்லைன்னு தான் அத்தி நாத்திங்கிறது தான் கொள்கை. இந்த மந்திரம் அது வரையில வேலை செஞ்சிருக்கு. இந்த மந்திரத்தை வந்து சொல்லி அவன் தீ ஒன்னா போய் எரியும். ஆத்துல போட்டோன்னா நிற்கும். உடம்பு சரியில்லைன்னா மயிலில் அந்த அத்தி நாத்தியை சொல்லி தண்ணீர் தெளிச்சாருன்னா எல்லாம் இறைவனோட திருவிளையாடல். யாரு அந்த சக்தி எல்லாம் கொடுக்குறாரு? இவரு தான் அந்த திருவிளையாடலாம் பண்றாரு. 5 எழுத்து மந்திரம் வந்துட்டா அங்க ஒண்ணுமே வேலை செய்யாது. அத்தகு பொருள் உண்டும் இல்லையும் என்று நின்றவர் அச்சமா ஒத்து அமைந்ததுன்னா முரண்பட முடியுது. மாற்று கருத்து எதிரடியாக உண்டுங்கிறது இல்லைங்கிறது எதிரடி கருத்து இல்லையா? வாதில் அழுதி எழுந்த கல்வி பெயர் சத்திரத்தின் மடிந்து ஒடியுது. அதாவது இவர்கள் என்ன போறாங்க? அந்த என்னோட வாதம் செய்து அழிந்து ஒழிய போகிறார்கள் சொல்றாரு. வாதில் அழிந்து எழுந்த கவி பெயர்னா என்னால் வந்து பாடக்கூடிய கவிகள் பெயர் சத்திரத்தில். அத்திரத்தின்ங்கிறதுல சரியாக பொருள் சொல்லல. அத்திரத்தின் சத்திரத்தின்கிறத அத்திரத்தின் எடுத்து சொல்லலாம். நான் வந்து இந்த இறைவாக்காக வந்து புத்தர் சமன் கழுக்கையர் பொய்கொலா சித்தத்தவர்கள் தெளிந்து தேறின வித்த நீர அணிவார் விஜய் பயிற்சி அசுரமாவன அங்கீட்டு எப்படி அங்கீழ்த்த அசுரமாகும்? அதே போல நான் வந்து பாடக்கூடிய வாயில் அழிந்து எழுந்த கவி பெயர். நான் கவிதை பாடி இவர்களை எல்லாம் அசுரத்தால் வந்து அவர்களை மடிந்து ஒடிந்து சனங்கள் வெட்புறு நக்கமே எப்படி என்னன்னா அவர்களை வந்து மடியவும் ஒடியவுமாக நான் செஞ்சிருவேன். இப்போ வந்து சனங்கள் வெட்புறு நக்கமே பார்க்கிறவர்கள்லாம் வந்து கண்டு வெட்கப்படும்படி ஆடையே இல்லாமல் புனையக்கூடிய சித்திரருக்கு ஏதாவது வந்து பொய்க்கதைகளையே புரிந்து சொல்லியிருக்கக்கூடிய இந்த சித்திரர்களுக்கு எளிய நல்வி. ஏன் எளிய நல்வி? திரு ஆளவாய் அவர்களுக்கு ரொம்ப ஒரு ஊன்றி பார்த்தால்தான் வந்து சொல்லணும். உரையாசிரியர்கள் உங்களை திருப்திப்படுத்த மாட்டாங்க. அந்த எந்த இடத்துல நமக்கு ரொம்ப வந்து நம்ம அறிவுக்கு எட்டாம இருக்கோ அதை அவங்களே உண்மையதான். அதனால அவங்க மீது குற்றம் சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு அவர்கள் அதை வந்து
உரை எழுதி வைக்கலன்னா நமக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்கும். அவர்கள்லாம் வணக்கத்துக்கு உரியவர்கள். சில இடங்கள்ல அதை வந்து விட்டு போயிடுறாங்க. இப்ப வந்து இந்த அத்திரங்கிற பொருளை நான் தான் கண்டுபிடிச்சேன். ரொம்ப சிந்தனை பண்ணி, என்னடா சித்திரம்னு இந்த இடத்துல எப்படி வரும்? சத்திரம்னு எப்படி வரும்? இப்ப இதற்கு வாதில் வந்து அழிந்து எழுதணும். இதுக்கு மேல வாதில அவர் அழித்து வெற்றி கொண்டு எழப் போகிறாரு. ஒரு கவிதை பாடி. அந்த அத்திரம்னு சொல்லி நம்ம பண்ணோம்னா சரியா இருக்கும். மடிந்து ஒழிந்து சனங்கள் வெட்குறு. மக்களெல்லாம் வெட்குறும்படி ஆடை இல்லாமல் புனைந்த கதைகளை எல்லாம் பொய்களை எல்லாம் வந்து பொய்மையே பரப்பக்கூடிய சித்திரருக்கு எளிய நல்லின் அவர்கள் எளிய நல்லின் தாளவாய்ப்பு இருக்கு பாடுறாரு. அடுத்தது சந்து சேனனும் 4வது பாட்டு. சந்து சேனனும் இந்து சேனனும் தரும சேனனும் கருமிசேர் சந்து சேனனும் கனக சேனனும் இதெல்லாம் வந்து அவங்களுடைய பெயர். அந்த அவங்களுக்குள்ள பட்ட பெயர்கள் இதெல்லாம். கனகசேனனும் முதலதாகிய பெயர்குலா பெயர்களை கொண்டுன்னு அர்த்தம். குலான்னா முன்னாடியே சொன்னீங்க, அந்த இடத்துல கொண்டுன்னு அர்த்தம். மந்தி போல் தெரிந்து எப்படி தெரியறான்? மந்திகள் வந்து எந்த குறிக்கோளும் இல்லாம வந்து தெரியும். திடீர்னு இங்க நிற்கும், அங்க தாவும் இங்க தாவும். மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்கல்ல, குரங்கு போல தாவுது. மந்தி போல் தெரிந்து ஆரியத்தோடு செந்தமிழ் பயன் அறியலா ஆரியத்தோடு செந்தமிழ் பயன் அறியலா அந்தகருக்கு எளிய நல்லேன் திரு ஆளவாயார். முக்கியமா நம்ம சொல்ல வேண்டாம். ஆரியங்கிறது அந்நிய மொழியே கிடையாது, நமது மொழி. ஆரியங்கிறது ஆரிய என்ற ஒரு இனத்தவர்களுக்கு மட்டும் உடைமை கிடையாது. இந்து சமயத்தை சார்ந்த அத்தனை பிரிவுகளுக்கும் உடனே நம்ம சைவர்களுக்கும் நம்மளுடைய சொத்து அது. ஏதோ ஒரு காரணத்தால் நம்ம வந்து தெரியலன்னா ஒன்றும் பரவாயில்ல. அதனால வந்து ஒரு குற்றம் இல்லை. தமிழே நம்ம வந்து நன்றாக கற்று இறைவன் வந்து அடைய முடியும். ஏனென்றால் அந்த ஆரியத்திலையும் பிற மொழிகளிலும் வேதத்திலையும் ஆகியும் இந்த மாதம் செய்த தென்திசையாகி நமது தமிழகம் வாழ்வதற்காக தமிழ் நல்லுலகத்தில் பிறந்தோர்கள் எல்லாம் வாழ்வதற்காக தவத்தால் நமக்கு தமிழிலேயே வந்து அறிஞ்சிட்டார். இந்த சாஸ்திரங்களையும் கொடுத்துட்டாரு, பல்வேறு திருமுறைகளையும் நமக்கு இறைவன் கொடுத்திருக்காரு. தமிழ் வழியிலேயே போனோம். ஆனா ஆரியத்தை போய் இகழ்ந்தோம்னா அதை விட ஒரு இதே கிடையாது. ஒரு அறிவில்லாதது. அது நம்முடைய உடம்பு. இன்றைக்கு இந்த திருமுறைகளில் கிட்டத்தட்ட 5-10% ஆங்கில சொற்கள் கலந்துருக்கு. அதே போல ஆரிய நூல்களிலையும் தமிழ் சொற்கள் 5-10% வந்து கலந்திருக்கும். நமது சாஸ்திர நூல்களில் இன்றைக்கு வந்து திருவாவடுதுறை ஆதீனமாக இருக்கட்டும், தருமபுரி ஆதீனமாக இருக்கட்டும், பிற வேறூரில் உள்ள அன்பர்கள் இவர்கள் எல்லாம் வந்து சாஸ்திர நூல்கள் எல்லாம் கற்பித்து வராங்க. ஆரிய சொற்கள் அப்படியே பயிட்டு தானே இருக்கு. அதனால நமக்கு வந்து ஒரு அந்நிய மொழியில் அந்நியமாக நம்ம அறிஞர்கள் சைவ அறிஞர்கள் எப்பொழுதுமே கருதி ஏதோ ஒரு காரணத்திற்காக என்ன என்று புரியாமலே இருக்கு. ஆனால் நம்மளுடைய உடைமை. அதனால ஆரியத்தோடு ஆரிய மொழியாருக்கு செந்தமிழ் இந்த பெயர்களையே அறியாத குருடர்கள்னு சொல்லி ஆரியத்தோடு செந்தமிழ் பயன் அறியலா அந்தகர்னா குருடன் இருக்கும். கண்ணு இருந்தும் வந்து குருடன்னா அறிவு. அந்தகருக்கு எளிய நல்லேன். இப்படிப்பட்ட குருடர்களுக்கு எளிய நல்லேன் திரு ஆளவாயார். அடுத்தது வந்து 5வது பாட்டு. கூட்டினார் கிளியின் விருத்தம் உரைத்ததோர் எளியின் தொழில் பாட்டுமை சொல்லி பக்கமே சொல்லும் எக்கர்தங்களை பல்லறம் காட்டிய ஒரு மாடலாம் கவர் கையரை கசிவு ஒன்றிலா சேட்டை எடுத்து எளிய நல்லேன் திரு ஆளவாய் அரண் நிற்க வேண்டும் சொல்றாரு. கூட்டினார் கிளின்னா கிளிய வந்து கூட்டுல வச்சிருப்பாங்க. அப்புறம் எலி விருத்தம், கிளி விருத்தம், நரி விருத்தம்லாம் வந்து விட்டு அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, அது ஒழிக்கிறதுக்கு அது இது சொல்லுதுன்னு சொல்லி மக்கள் எல்லாம் வந்து ஏமாற்றி அவங்களுடைய காசெல்லாம் புடுங்குவாங்க. அது போல செய்வானு தெரியுமா? அது கேங்கன்னா உங்களுக்கு நல்ல காலம்னு சொல்லுது. என்ன சொல்லி இப்படி இப்படின்னு ஏதாவது தலையாட்டிச்சுன்னா உனக்கு வந்து இப்போதைக்கு ஆகாது நிச்சயக்காரன்னு அது சொல்றத அது என்னமோ வந்து கத்துறதுக்கு அதுக்கு வந்து ஒரு பொருளை கற்பித்து வர்ற மக்களை எல்லாம் கவர்ந்து அவங்களுடைய இன்பத்தனத்தை பயன்படுத்தி காசாக்கணும்ல. இறை நம்பிக்கை நான் வச்சிருக்கிறத வச்சு அதே முதலீடாக வைத்து காசாக்கக்கூடிய கொடிகள்லாம் இருக்காங்களா அதை வந்து அந்த அப்படிலாம் சொல்லணும். கூட்டினார் கிளியம் விரைத்தது ஓர் எளியின் தொழில்னா எழுந்திருத்தம் அதெல்லாம் வந்து இந்த கதைகள். அந்த கதைகள் இவங்களோட இதுல இருக்கு. அந்த சமயத்துல இருந்தார் நரி விருத்தம், கிளி விருத்தம், எலி விருத்தம்னு தொழில் மாணவன் தொழில் அதை வந்து தொழிலாக வைத்து பாட்டு மெய் சொல்லி பக்கமே சொல்லணும். அவர்கள் வந்து என்னென்ன ஒழித்து பேசுகின்றனரோ அதற்கு ஒரு புறகளாக வந்து உரைத்து அங்க வரக்கூடிய பக்கமே செல்லும். அந்த தொழிலை செய்து கொண்டிருக்க எக்கர்னா ஏமாற்றுக்காரர்கள் எக்கர் தங்களை மக்களை எல்லாம் பல்லறம் காட்டிய ஒரு மாடலாம் கவர் கையறை.
வரக்கூடிய அணுகக்கூடிய மக்கள் எல்லாம் அடக்கத்துகளை சொல்வது போல சொல்லி, மாடு என்றால் செல்வங்கள், அவர்களுடைய செல்வங்களை எல்லாம் கவரக்கூடிய கையறைனா இடிமக்களைன்னு அர்த்தம். கசிவு என்றுள்ளார். கசிவே அவன்கிட்ட உள்ளத்துல இறக்கமே கிடையாது. கசிவு ஒன்றிலா சேட்டைகள்னா சேஷாதேவி, மூக்குதேவின்னு திருவிழான்னு அர்த்தம். திருவிழார் அவர்களை திரட்டலாக சொல்வாரு. அதுல திரு இல்லாதவர்கள் அந்த சேட்டைகளுக்கு எளிய நின்றேன். இப்படிப்பட்டவர்களுக்கு வந்து இறைவனுடைய அருளுக்கு ஆளாகாதவர்கள் அவங்களுக்கு நான் எளிய நின்றேன், எனக்கு அருள் துணை இருக்கிறார்கள். கனகநந்தி, புஷ்பநந்தியும், பவனநந்தியும், குமணனமா, கனகநந்தியும், குணகநந்தியும், திவனநந்தியும், மொழிகுலா குணகநந்தியர் மது ஒழிந்து அவரே தவம் புரிவோம் எனும் கிணகர்களுக்கு எளிய நடை திரு ஆலவாய்னா, இவர்கள்லாம் பௌத்த குருமார்கள். இந்த கனகநந்தி, புஷ்பநந்தி, பவனநந்தி, குமணநந்தி எல்லாம் இருக்குல்ல, இது பௌத்தர்கள். இவர்கள் அறிஞர்கள், இந்த ஜெயினர்கள், இவர்களுடைய குருமார்களுக்கெல்லாம் உள்ள பேரு இது. அந்த மொழிகளை எல்லாம் ஏற்காத ஆமா மொழிகள்னா நல்ல நீதிகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். நல்ல மொழிகளை நான், அதாவது சைவத்திலே சொல்ல வேத நீதியில் சொல்லப்பட்டிருக்கிற நல்ல மொழிகளை ஏற்றுக்கொள்ளாத அனகநந்தியர்னா அருக தர்மத்தில் இருக்கிறது ஜெயினன். மது ஒழிந்து அவமே தவம் புரிவோம். அது ஒழிந்து இதையெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளாது, நல்லதையெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளாது, அவற்றையெல்லாம் மது என்றால் அதுக்கு என்ன, மதுவை அது ஒழிந்து என்று வந்து வரணும். அது ஒழிந்துன்னா என்ன வரணும்னா, நல்ல விஷயங்களை கேட்காமல் அவைகளை எல்லாம் ஒழித்து விட்டு கெட்டதையே நாடக்கூடியவர்கள் அவமே தவம் புரியும். அவன் வந்து அவன் கீழ்நிலைன்னு அர்த்தம். தவம் புரிவோம் எனும் சினகர்களுக்கு, சினகர்னா ஜீனனே கடவுள், ஜெயினர்னு சொல்றோம், அவர்களுக்கெல்லாம் வந்து அதை பயனில்லாத தவம், அவமே தவம் புரியும், பயனில்லாத தவம் புரிந்து கொடுக்கக்கூடிய தன்மையை பற்றி கொண்டு இந்த ஜெயினர்களுக்கு நாம் எளிய நல்ல. அடுத்தது வந்து 7வது பாட்டு. பந்தனம் அவை ஒன்றிலும் பரிவு ஒன்றிலும் என வாசகம் மந்தனம் பல பேசி மாசரு சீர்மை இன்றியே. அப்ப என்ன சொல்றாங்க, எங்களுக்கு எந்த வித பந்தமும் இல்லை, எந்த ஆசையும் இல்லை. பரிவுன்னா ஆசைன்னு இந்த இடத்துல பொருள், பந்தனம்னா பந்தம், எனக்கு உலகியல் ஆசை எங்களுக்கு எதுவும் கிடையாது என்று சொல்லி, பரிவு ஒன்றில்னா ஆசை எதுவும் இல்லைன்னு சொல்லி, ஏன்னா வாசகம் மந்தனம்னா ரகசியமாக பேசி, அவர்களே வந்து ரகசிய குறியீடு சொல்ல வச்சிருப்பாங்க. மாசரு சீர்மையின்றி, இந்த உடம்புல மாசு, இந்த உயிரில் இருக்கக்கூடிய ஆணவமாகிய மாசையை இருக்கக்கூடிய அந்த சீர்மையும் அந்த நன்மை தன்மையும் இன்றி அநாயமேன்னு சொல்லி, அதாவது எந்த பயணமின்றி அந்தனம், அருகந்தனம், மதி புந்தனம், இதெல்லாம் அவர்களுடைய கொள்கை. அந்தனம், அருகந்தனம் ஜெயினர் கொள்கை. மதி புத்தனம், மதி சிந்தனங்கிறதுலாம் புத்தர் கொள்கை. இதெல்லாம் சிந்தனர்களுக்குன்னா, அதை போல வந்து இந்த சமணர்னா அர்த்தம். சிந்தனர்னா இவர்களுக்கெல்லாம் எளிய, அவர்களுடைய எதுவுமே இல்லை. அவர்கள் வெளியில சொல்லும் பொழுது எங்களுக்கு வந்து உலகியல் ஆசை கிடையாது, புறப்பற்று கிடையாது, எந்த பந்தமும் உற்றார் உறவினர்கள் எல்லாம் கிடையாது சொல்லி பல ரகசியமாக பல இதெல்லாம் வந்து அவர்கள் பேசுவாங்க. எந்த வித ஒழுங்கோ இதோ இருக்காது. அதாவது இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க கொள்கைகள் எல்லாம் அந்தனா, அந்தனம், மதி புந்தனா, மதி சிந்தனான்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட இவர்களுக்கெல்லாம் நான் வெளியே நன்றேன், ஆலவாயாரன் எனக்கு துணையாக இருக்கிறார். எனக்கு எந்த சக்தியும் கிடையாது, ஆலவாயாரன் எனக்கு துணையா இருக்கு. மேல் எனக்கு எதிரி இல்லை என்ற இப்ப இவரை சொல்றாரு நம்ம ராவணன் பாட்டு 8வது பாட்டு. மேல் எனக்கு எதிரி இல்லை என்ற அரக்கனார் மிகை, மலையை தூக்குனாரு, அவனை வந்து செற்றாரு, அப்புறம் அருள்னாரு, அந்த வரலாறு சொல்றாரு. தீப்போலியை பணிகளாது, அழலுருவாக நிற்கக்கூடிய நிலமுதல் கீழ் அந்த முறை அழலுருவாக நிற்கக்கூடிய பெருமானை பணியாது ஒரு பொய்த்தவம் கொடு, ஒரு பொய்யான கொள்கையை அதில் தவஞ்செடி என்று சொல்லி அதையே கொண்டு கொடு என்றால் கொண்டு இடைக்குறை குண்டிகை பீலி கையோடு, இந்த ஜானி இருக்கு இல்லையா, இந்த இது குடுவை, நீர் குடுவையும் பீலினா மயில் தொகையும் கை கொண்டு பாய் இடுக்கி நடுக்கிய, பாயை வந்து இடுக்கி வருவோம், பாயை வருவோம், நடுக்கிய பிறர் பெண் சீலம் சீலிகட்டு, இப்படிப்பட்ட சீலத்தையே இப்படி வந்து கொள்கையை பிறர் பின்னால செல்லக்கூடிய, பாயை இடுக்கி கொண்டு போகக்கூடிய இவர்களுக்கெல்லாம் நான் எளிய என்று சொல்லி சொல்றாரு. ஆக அங்க வந்து என்ன சொல்றாரு, அரக்கனார் இலங்கை வந்து அடுத்த அந்த வரலாறு சொல்லிடுறாரு. தீ போல் வந்து இருக்கக்கூடிய பெருமான் அவரை வந்து அவங்க பணியாம ஒரு பொய் தேவத்தை கொண்டு ஒரு
கை குண்டிகையில வந்து ஒரு நீர் எடுத்துக்கொண்டு மயில் தொகையை கையில் எடுத்துக்கொண்டு பாயை அடிக்கிட்டு இப்படி போறான். இப்படிப்பட்ட வந்து கொள்கை உடையவன், சீலத்தை உடையவனுக்கெல்லாம் நான் எளிய நல்கேன். அடுத்தது இப்ப 9வது பாடல் சமன் இது பெருமாள் நான்முகன் பாடல். பூமகர்க்கும் அரிக்கும் அறிவிக்கும். பூமகர்னா பூவில் இருக்கக்கூடிய அப்படி இருக்கக்கூடிய இருக்கும் அரிக்கும். அரினா யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஓர்வு அரு புண்ணியம்னா ஓர்தல்னா என்னவா அரிய ஓராதார் உள்ளத்து மொழி மொழிகள ஓராதார்னா கேட்டு சிந்தித்து தெளிந்து உணர்தல் தான் ஓர்தல். அப்ப ஓராதையும் அவன் கேட்கவும் இல்லை, சிந்திக்கவும் இல்லை, தெளியவும் இல்லை. அதான் ஓர்வு அரு இதை வந்து தெரிந்து புரிந்து கொள்ளாத பிரம்ம விஷ்ணுன்னு சொல்றாரு. பூமகருக்கும் அரிக்கும் ஓர்வரு புண்ணியன், இவர்களால அறிய முடியாத புண்ணியன்னு சொல்றாரு. என்ன சிவபெருமானம் மட்டும்தான் வருது. அடி போட்டிலார் இவர்களுக்கு அந்த தவம் இல்லை. சாம வைத்தியர்கள்ல சாவுக்கு, அதாவது எந்த வித பயனும் இல்லாம சாகக்கூடிய அவஸ்தைப்படக்கூடியவங்க போல, அந்த நிலையில இருக்கிறவங்க போல தலைமையிலெல்லாம் பிரித்து கொள்ள ஒரு பொய்தவம், ஒரு உண்மை இல்லாத ஒரு தவம் பொய்மையே ஒரு தவநெறியாக அவன் கொண்டிருக்கிறான். பொய்தவம் வேமவத்தைனா வருத்துகின்ற, அதாவது அப்படின்னு வேமவத்தை செலுத்தி மெய்ப்பொடி அப்படின்னா மெய்யில வந்து ஒரே தூசு தூங்கெல்லாம் இருப்பாங்க. அது வாய் சகதிக்கு ஒரு சகதி போல இருக்கு. பல்லு வளர்க்க மாட்டாங்க, குளிக்கவும் மாட்டான். அவளுக்கு கேவலமா அந்த அவர்கள் புற உலகளை வந்து தூய்மையாக வைத்துக் கொள்ளவில்லை என்று சொல்றாரு. நாமெல்லாம் தூய்மையா எப்பொழுதும் இருக்கணும். எந்த அளவுக்கு இயன்ற அளவுக்கு சூழலுக்கு தக்கவாறு எந்த அளவுக்கு தூய்மையை காக்கணும்னு நம்ம புறத்தார் அப்படி வந்து இழுத்து பேசினாருன்னா என்ன அர்த்தம்? சரி குளிர்றது காலைல குளிச்சுக்கலாம்லாம் இருக்கக்கூடாது. தலையை பறித்து மெய்ப்பொடி அப்படின்னால இருக்கக்கூடிய அந்த துகள்கள் மாசு சேர்ந்த நீராடாமையால் வாய் சகதிக்கு நேரம் அவருக்கு இப்படிப்பட்ட வந்து தூய்மை இல்லாத வாயை வைத்திருக்கக்கூடிய இவர்களுக்கெல்லாம் நாம் எளிய நண்பன் திரு ஆலவாய் ஆரம்பிக்கிறது. அப்போ வந்து இவர்களுக்கு என்று சொல்றார். தங்களுக்கும் அச்சாக்கியருக்கும், தங்களுக்குன்னா அந்த சமணர்களுக்கும், சமணர்களாகிய அவர்கள் தங்களுக்கும் அச்சாக்கியருக்கும் கரிப்பொணாத சேவடி, அவர்களால் எந்த காலத்திலையும் காண முடியாத அந்த அருமையான அந்த சேவடி எங்கள் நாயகன் ஏற்றுவந்தி. அப்படிப்பட்ட சேவடியை உடைய எங்கள் நாயகனாகி எங்கள் பெருமானை போற்றி பரவுதல் வந்து ஒழிந்து இடுக்கே மடுத்துன்னா வஞ்சம் செய்து ஒரு பொய்தவம் பொங்கல் நூல் வழி அன்றி ஒரு சிறந்த நூல் வழி இல்லாம பொய்தவம் செய்து ஒரு அதாவது சாரத்தக்காத ஒரு நூலை வந்து சார்ந்து பொய்தவமே செய்து இருக்கக்கூடிய உழவர்களை படிக்கும்னா வேத நெறிகளிலிருந்து விளக்கக்கூடிய வேத ஞானத்தை எல்லாம் விளக்கக்கூடிய சிவஞானத்தை எல்லாம் விளக்கக்கூடிய உயிரை உண்மை நோக்கி செலுத்தக்கூடிய தவநெறியெல்லாம் விளக்கக்கூடிய இந்த கொள்கையை எல்லாம் சொல்லக்கூடிய புலவர்களையும் இடிக்கும் பழிக்கும் பேசக்கூடிய புலவர்களை பழிக்கும் கொல்லாதன்னு அர்த்தம். இடைக்குறை கொல்லாங்கிறது புலா. அங்கதர்களுக்குன்னா வசை கூறுபவர் அப்படின்னு சொல்லுவது இருக்கு. எளிய நலேன் அந்தகன்னா கண் தெரியாதன்னு அர்த்தம். இது அங்கதர்னா வசை கூறுவர். எதையாவது வந்து நான் பேசுறது தப்புன்னு தெரிஞ்சாலும் பேசுறான்ல, அது எளிய நிலையம் திரு ஆலவாய் அரண் இருக்குது. அடுத்தது 11வது பாடல். எக்கராம் அமன் கையருக்கு எளிய நல்லே. இந்த வசை கூறக்கூடிய இந்த இழிந்த மத்தாகிய அவர்களுக்கெல்லாம் எளிய நல்லேன். ஏன் எளிய நல்லேன்? திரு ஆலவாய் சொற்கள் என் உள்ள இருக்கவே. இங்கதான் சொல்றாரு பாருங்க, 10 பாட்டிலையும் இது எந்த ஒரே நூலையும் நீங்க பார்க்க முடியாது. 10 பாட்டிலையும் ஆலவாய் அரண் இருக்க வேண்டாரு. இங்க வந்துதான் தெளிவா சொல்றாரு. முன்னாடியே சொன்னாங்க ஆலவாய் அரண் என் உள்ள இருக்க வேண்டிய இருக்கும். எக்கராம அவன் கையேறினா கீழ் மக்கள் அர்த்தம். கையேறினா எளிய நல்லேன். ஏன்னா திரு ஆலவாய் சொக்கன் என் உள்ளிருக்கே. திரு ஆலவாய் சொக்கன் எங்க இருக்காங்க? முதல்ல ஆலவாய் சொக்கன் அரண் நிற்கவே, ஆலவாய் அரண் நிற்கவேன்னு 10 பாட்டிலையும் சொல்லிட்டு வந்தவரு இப்ப இந்த பெருமான் எங்க இருக்காருன்னா என் உள்ளத்திலேயே இருக்காரு. இந்த உள்ளம் பெருங்கோயில் மூணுடம்பு ஆலயங்கிற மாதிரி. ஆலவாய் சொக்கன்னா அழகுனா அழகா போய்கிட்டவர்னா என் உள்ள இருக்கவே. எங்க நான் பாடினேன் இந்த பாடல எந்த சூழ்நிலை யார் முன்னாள் துளங்கும் முடி தென்னன் முன்னிவை, அந்த விளங்கக்கூடிய முடியை அணிந்திருக்கக்கூடிய தென்னனாகிய பாண்டியன் முன்பு இவை யாரு பண்ணா? தக்க சீர் புகழிக்குமன் தமிழ் ஞானாத ஞான சம்பந்தன். தக்க சீர்னா எல்லா
நலன்களையும் பொருந்திய அந்த சீர்காழிக்கு தலைவனாகிய தமிழ் ஞான சம்பந்தன் வாய் ஒக்கவே உரை செய்த பத்தம். திரட்சியாக வந்து வாயால் இங்கே உரை செய்தாண்டியா உரைத்தான் இல்லையா அந்த கருத்துக்களை இந்த பாண்டியனுக்கு முன்னாடி இந்த பத்தம் குறைப்பவருக்கு இடர் இல்லையே. யார் வந்து இதை உரைக்கிறார்களோ அவங்களுக்கு எந்தவித இடரும் கிடையாது. அற்புதமாக வந்து பதிக்கிறார். இது அன்பர்கள் இதெல்லாம் ஒரு கடுமையான ஒரு பாடல் தான். பல சொற்கள் வந்து புதிதாக இருக்கு. நானும் வந்து இதை முன்னதாகவே இதை வந்து பயின்று இருந்தா கூட இன்றைக்கு இதுல எதுவும் தவறு வந்து விடக்கூடாது என்பதற்காக மீண்டும் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து உற்று நோக்கி தான் உங்கள்கிட்ட இதெல்லாம் சொன்னோம். ஒரு அற்புதமான பாடல், மிகவும் எளிமையாக இருக்கும். இந்த இதை வந்து நாம இன்றைக்கு வந்து நிறுத்திக் கொண்டு அடுத்த வாரம் வந்து அன்று வந்து நம்ம திருநெற்று திருப்பதிகம் தடவி அவனுக்கு அந்த நோயை தீர்க்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சி இங்கே வரப்போகிறது. அது கூடிய வரை பிற அன்பர்களுக்கெல்லாம் சொல்லி அவர்களையும் ஆற்றுப்படுத்தி அழைத்து வந்து நல்ல விஷயங்களை கேளுங்கள். இடையிலே வந்தவர்கள், கடைசியில் வந்தவர்கள் என்று எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் வேலை இருக்கு இல்லைன்னு ஏன்னா உலகை ஒரு கையால் பிடித்துக் கொண்டு இறைவனை ஒரு கையால் பிடிக்கும் பொழுது பல பணிகள் இருக்கும், இடர்கள் வரும். எங்களுக்கும் வருது. நானும் இது பெரிய புராணம் ஒரு பையன் நடக்கும்போது இப்ப இந்த இது ஆலயம் சார்பு வேறு பணிகளால ஒவ்வொரு நாள் போக முடியாத நிலை இருக்கு. இதை வந்து பதிவு செய்து நண்பர் நடராஜன் அவர்கள் பதிவு செய்து இந்த டெலகிராம் வைத்திருக்கிறார். அன்பர்கள் வந்து ஓய்வாக இருக்கும் பொழுது இந்த நூலை வைத்துக் கொண்டு கேட்க 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 அதான் சிரவணம்னு பேர். கற்றல் உடையார் பெரியார்னு ஞானசமுந்தர் இருக்காரு. எல்லாரையும் வந்து எல்லாவற்றையும் கேட்டு அந்த சிவ சிந்தனையிலே இருந்து எல்லா வாழ்வில் நாம் அடைய வேண்டும் வாழ்த்தி கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நமः. நன்றிங்க ஐயா. சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் வியாழக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே திருமுறை நெறியில் திருஞான சம்பந்தருடைய வரலாற்றினை ஒரு முறையாக நமக்கெல்லாம் ஒரு சொற்பொழிவு போல நமக்கெல்லாம் ஆற்றி வருகிறார்கள் ஐயா அவருடைய பொற்பாதம். மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிராமத்தைச் சேர்ந்த சைவநெறி செம்மல் சிவத்திரு சேகர் ஐயா அவர்கள் நமக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியை வழங்கி வருகிறார்கள். ஐயா அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்கு வந்திருந்து பொறுமை காத்து செவி மடுத்து கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக இந்த 1 மணி நேரம் திருஞான சம்பந்தர், மங்கையர்க்கரசியார், குலச்சிறையார் போன்ற 3 கதாபாத்திரங்கள் அடங்கிய அந்த பாண்டிய நாட்டிலே அந்த பாண்டிய மன்னன், அதாவது நின்ற சீர் நெடுமாறன் என்று சொல்லக்கூடிய, அதுக்கு முன் அவர் கூன் பாண்டியன் என்று அழைக்கப்பட்டார். அந்த அவருடைய நோய் வெப்பு நோயை தீர்ப்பதற்காக நடந்த ஒரு சம்பவம் அந்த அவையில் இருக்கக்கூடிய இத்தனை கதாபாத்திரங்களுக்கு மத்தியில் தான் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அதில் இப்பொழுது திருஞான சம்பந்தருடைய அந்த மங்கையர்க்கரசி இந்த பதிகங்கள் எல்லாம் ஐயா 3ஆம் திருமுறையில் 39வது பதிகம், பெரிய புராணத்தில் இந்த 2 புத்தகமும் நிச்சயம் அடியார் பெருமக்களோடு கையில் இருக்க வேண்டும். இல்லை என்றாலும் சைவன்.org சென்று அந்த வரலாற்றினை நீங்கள் ஐயா எடுக்கும் பொழுது அந்த பதிகத்தோடு வந்தால் அது நிச்சயம் புரியும். முதல் முறையாக வந்தவர்கள், இடையில் வந்தவர்கள் சற்று புரியாமல் இருக்கும். எப்பொழுது இவர் ஐயா வந்து ஐயாவுடைய பாணி என்னன்னா, இந்த நேரம் கருதி வந்த உடனே செய்தி சொல்லி உள்ள போயிடுவாங்க. ஆனா இது இத்தனைய திருமுறை இப்படி இருக்கிறது, இந்த வரலாற்றில் இப்ப நம்ம பார்த்து வருகிறோம்ன்ற செய்தி இப்ப முன்னமே முகமையில கொடுக்க மாட்டோம். ஏற்கனவே தொடர் நிகழ்வு தானே ஐயா வந்து அப்படியே வந்துருவாங்க. இப்ப நம்ம பார்க்க போறது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா நிகழ்ச்சியில இறங்கிடுவாங்க. அப்போ புதுசா வரவங்களுக்கு என்ன தெரியும்னா, இது என்னவோ போயிட்டு இருக்கு, இது எங்க போயிட்டு இருக்கு, ஏது போயிட்டு இருக்குன்னு நீங்க வருத்தப்பட வேண்டாம். இடையில வந்து அவர் பதிகத்தினுடைய நம்பரும் சொல்லுவாரு. அந்த இடையில அடிக்கடி சொல்லுவார். பெரிய புராணம் இருந்தா கையில எடுத்துக்கங்க. அப்புறம் இருந்தா திருஞான சம்பந்தர் வரலாறு, அது அப்புறம் வந்து திருமுறைகள் இருந்தா கையில எடுத்துக்கங்கன்னு சொல்லுவாரு. அதனால கூடுமானவர்களும் பெரிய புராணமும் வரலாற்று நூல்களாக சைவன்.org இருந்தாலே போதும் உங்களுக்கு. அதை நீங்க பின்னாடி போயிட்டு அந்த வரலாற்றை அப்படியே பார்த்துட்டு வரலாம். அந்த வகையில் நமக்கு இப்போ வந்து அந்த நின்ற சீர் நெடுமாறனான கதையும் அந்த மங்கையர்க்கரசியும் ஞானசம்பந்தருடைய அந்த திருவிளையாடலும் பார்த்துட்டு வரோம். நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அடியார் பெருமக்கள், இதுகாரம் கேட்ட அடியார் பெருமக்கள், ஏதாவது பேசணும் ஐயா கிட்டன்னா பேசலாம். உங்க கைகளை உயர்த்துங்க. நானா கூப்பிடுறதை விட நீங்களா உயர்த்தினா நல்லா இருக்கும். ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். சிவசிவா திருச்சிற்றம்பலம். பேசுறீங்களா சிவபெருமான்? யாரும் அடியார் பெருமக்கள் பேசுறீங்களா? சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம். வாங்கம்மா. சிவாய நமங்க ஐயா.
ஐயாவோட பொன்னார் திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி வாழ்த்துகிறேன். இந்த நரி விருத்தம், கிளி விருத்தம், எலி விருத்தம்னு சொன்னீங்க. அது நான் இடையில வந்ததுனால எந்த நூல்கள்ல இருந்து அது சொல்லப்பட்டதுன்னு எனக்கு தெரியலங்க ஐயா. அவர்கள் வந்து அதன் மூலம் நூல் எழுதியிருக்காங்க. அது வந்து கதைகள்லாம் சொல்றது போல அதெல்லாம் வந்து அவர்கள் நூல்கள் எழுதியிருக்காங்க. அப்படின்லாம் சொல்லின்னா இந்த பொய் கதைகள்லாம் சொல்லி மக்களை வந்து ஏமாற்றக்கூடிய கதைகள் அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்காங்க. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நிச்சயம் நிச்சயம். அந்த சமணர் அதுவகைகளெல்லாம் வந்து பொய்யையே வந்து புனைஞ்சு சொல்றது. ஆமா. ம். அப்போ அது சமணர்கள் வந்து கிளியை வந்து கூண்டுல வச்சுக்கிட்டு அது ஏதாவது கத்துனா அதுக்கு வந்து இதுதான் இந்த கிளி சொல்லுது. உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லுது, கெட்டது நடக்கும்னு சொல்லுது. நீங்க கவலைப்படாதீங்க அண்ணு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பணங்களை எல்லாம் வரக்கூடிய மாடெல்லாம் கவர செய்கிறேன்னு சொல்லி பொய்யெல்லாம் சொல்லி அப்போ அப்படி நிலையில் இருக்கு அந்த காலம். அந்த காலத்துல விழிப்புணர்வு இல்ல. அதனால அத ஏத்துக்கிட்டாங்க. அ அப்படி ஒரு நிலைமை இப்ப. எல்லாத்துலயும் விழிப்புணர்வு இருக்கு. அப்படியே தான் இருக்கு. ஆமா. இந்த இப்பதான் காலத்துல மட்டும் விழிப்புணர்வு இருக்கா? அந்த காலத்துல என்ன இப்ப சூழ்நிலை அப்ப 1300 ஆண்டுகளுக்கு முன்பு 2 சமயங்கள் நமது சைவத்தை அழித்து ஒழிக்க வந்து முனைந்த போது ஒரு ஞானசம்பந்தர் வந்து பிறந்து அவதரித்து காலையில் சூரிய உதயத்துக்குள்ள வந்து ஒதுக்கிட்டாரு. இன்றைய வரலாம் அது ரெண்டும் எழல நம்மளோட கரைஞ்சிடுச்சு இந்த 2 சமயம். அப்படிதான் இப்போ ஒரு பெரிய அருளாளர் தோன்ற போறாரு. எல்லா ஆட்டப்பாட்டத்தையும் ஒரே நாள்ல வந்து முடிவு கட்ட போறாரு. நம்ம வந்து பார்க்கலாம். இறைவனோட திருவள்ளத்தை எல்லாம் நடக்கும். இப்பயே அப்படிதான் இருக்கு. எல்லாம் நம்ம வழிபட இறைவனை வந்து இழித்து பேசுவதற்கும் பழித்து பேசுவதற்கும் தோல்விக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிலை தான் இருக்கு. நீ தைப்பூசத்துக்கு பாத்தீங்கன்னா உள்ள போக முடியல, திருவண்ணாமலையில் உள்ள போக முடியல. 12 பேர் அந்த நம்மளை இழித்து பேசுகிறார்கள். பிற சடங்குகளை வந்து பிற சமயத்தார்கள் அவர்கள் இருக்கிற இடங்களை பேசும்போது இழித்து பழித்து பேசுகிறார்கள். இதையெல்லாம் வந்து நமது ஆலயங்கள்லாம் இடிக்கிறார்கள். இதை போல பல இழிவு அவர்களுக்கு ஆதரவான ஒரு மனப்போக்கோடு இந்த வழிபடு மக்கள் இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம சிந்திக்கிற ஆற்றலே இல்லை. ஏதோ வந்து வந்தவாறு வாழ்வதுதான் வாழ்க்கைன்னு போறாங்க. இதை போல நம்ம சமயத்தை ஆராய்ச்சி தான் இப்படி எல்லாம் இருக்கு. அதனாலதான் ஒட்டுமொத்த பேரழிவு சீரழிவுலாம் வந்து என்ன பயணிய போது இந்த இறைவனுக்கு மேல வந்து உண்மையான பக்தியோ உண்மையான அன்போ இல்லை. நம்ம இறைவனை வந்து எவ்வளவோ இழுத்து பேசுறான் கேட்டுட்டு போறோம். என் மகளையோ மனைவியோ என் தங்கையையோ யாராவது நான் போகும்போது இழுத்து பேசினா நான் சும்மா இருப்பேன். என்ன உடம்புல தெம்பே இல்லாட்டாலும் சும்மா இருப்பேனா? உயிரே போனாலும் சரின்னு சொல்லி இறங்க மாட்டோமா? அப்ப நம்ம இறைவனை இழுத்து பேசுகிறார்கள், நம்மளுடைய சமய நெறியை இழுத்து பேசுகிறார்கள், நம்ம வாழ்வியல் முறையை இழுத்து பேசுகிறார்கள். நீ எது காட்டினாலும் பரவாயில்ல, அவங்க ஆதரவாக இருந்தேன்னா அதுக்கப்புறம் எப்படி இறைவனுடைய அருள் கிடைக்குதுலாம் நம்ம சிந்தித்து பார்ப்போம். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நல்ல உணர்வு. இந்த உணர்வு வரணும். அதான் சொன்னேன். ஒரு ஆழமான புரிதல் இல்லை. சைவ சமயம் வந்து சைவ சமயமாக இருந்தாலும், இந்து சமயமாக இருந்தாலும், இந்து சமயம் இல்ல, இந்து மதமா இந்து ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்து மதம் சொல்லப்படுகிறது. நம்மளதெல்லாம் இந்து சமயம் ஒற்றுமை வந்து வரல. சாமி கொண்டு வருவார். நிச்சயம் ஒரு புருஷர்கள் வருவாங்க, அருளாளர்கள் வருவாங்கன்னு நம்புவோம். நிச்சயம் வாழும்போது அந்த உணர்வோட ஐயா சொல்ற மாதிரி உணர்வு அவ்வளவு சீக்கிரம் வராது. சாமி அந்த அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்ற மாதிரி சிவபெருமான் வந்து உணர்த்தினா மட்டும்தான் அந்த அறிவு வரும். அது வரைக்கும் நமக்கு வராதுன்னு சொல்லி நிகழ்ச்சிக்கு பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி வரும் வியாழக்கிழமை இரவு 8 மணிக்கும் இறையருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்ற தலைப்பின் கீழே மீண்டும் மங்கையர்க்கரசி, அந்த திருஞான சம்பந்தர், கூன் பாண்டியன் அவருடைய அந்த கதாபாத்திரங்களோட நிச்சயம் அடுத்த அந்த 3ஆம் திருமுறை 39வது பதிகத்தோட நிச்சயம் மீண்டும் தொடர்வார்னு நினைக்கிறேன் ஐயா. அதானுங்க ஐயா? ஆமா. அந்த பதிகத்தோட நிச்சயம் தொடரும். அடியார் பெருமக்கள் திருநேற்று பதிகம் வருது. கண்டிப்பா. அடுத்து திருநீற்று பதிகம் போவார்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிச்சயம் அந்த நோய் தீர்க்கிறதுக்காக, அந்த வெப்ப நோய் தீர்ப்பதற்காக கூன் பாண்டியனுடைய உடலில் பாதி திருஞான சம்பந்தருக்கு ஒதுக்கப்படும். அப்போ ஒதுக்கப்படும்போது அந்த பாடல் நிச்சயம் பாடப்படும். நோய் தீர்த்த படலம் இருக்கும். அப்பதான் நம்ம சமயத்தினுடைய வெளிப்பாடு அங்க வெளிப்படும். நிச்சயம் அடியார் பெருமக்கள் வந்து பங்கெடுக்கும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு 7:50க்கெல்லாம் வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த ஆதரவு தாங்க. அதாவது வந்து
நீங்க எது பண்றீங்களோ இல்லையோ, உள்ள வந்து கொஞ்சம் ஆதரவு குடுங்க. நம்ம தான் அடியார்கள் தான் நம்மள தாங்கி பிடிக்கணும். வேற எந்த நிகழ்வுக்கெல்லாம், வேற எதுக்கெல்லாம் போறதுக்கு விட, நம்ம அடியார்கள் வந்து இந்த இரவு 8 மணிக்கு ஐயா வராங்கன்னா, 8 மணிக்கு வந்து அந்த கேட்கிறோமோ இல்லையோ நீங்க பணிய செய்யுங்க. அத வந்து ஒலிக்கட்டும், ஒரு பக்கம் ஒலிக்கட்டும்னு உள்ள வந்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சிவபெருமான். நன்றிங்க. பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், இனி நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணின் நல்லதும் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே, கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே, ஆறிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், வான்மிகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கூறி, நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, வருகிற வியாழன் இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்ற நிகழ்ச்சி சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம்.